கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Don't let your words cause you to sin. அங்கே என்ன எழுதியிருக்கு தமிழில் பார்த்தீங்களா? அங்கே நிறைய விஷயம் எழுதியிருக்கு. அதில் ஒரு பகுதியை தான் நான் படித்து காண்பித்தேன். நிறையன்னா அதுக்கு முன்னால் கொஞ்சம் எழுதியிருக்கு. அது வசனம்தான். அது நமக்கு இப்போ தியானத்திற்கு என்ன, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கூடாது. மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கூடாது. Don't let your words cause you to sin. மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்குவதற்கு வாய்க்கு இடங்கூடாதே என்று சொல்லிவிடுகிறார். இது யார் சொன்னா? இது சாலமன் ஞானி சொல்லியிருக்கிறார். இது வேதத்திலே இடம்பெற்றிருக்கிறார். கேட்டீங்களா? Do not let your mouth lead you into sin. கேட்டீங்களா? Do not let your mouth lead you into sin. உன்னுடைய வாய் பாவம் செய்வதற்கு ஏதுவாக இருக்க வேண்டாம். மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க வாய்க்கு இடங்கூடாது. நம்முடைய கண்களினால் பாவம் செய்கிறது இருக்கிறது, காதுகளினால் பாவம் செய்கிறது இருக்கிறது, கரங்களினால் பாவம் செய்கிறது இருக்கிறது, கால்களினால் பாவம் செய்கிறது, இப்படி ஒவ்வொரு அவயவத்தினாலும் பாவம் செய்கிறது இருக்கிறது. ஐம்புலன்கள், அதில் ஒன்று கண்ணு, மூக்கு, வாய், காது, கை, காலுன்னு சொல்கிறோம்ல. வாயினால உன்னுடைய மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க இடம் கொடுக்காது. டோன்ட் கிவ் ரூம், டோன்ட் கிவ் சான்ஸ். பாவம் செய்கிறதுக்கு உன்னுடைய சரீரத்திலே பாவம் செய்ய வாய்க்கு இடம் கூடாது. அந்த ஏதேனிலே ஏவாளிடத்திலே பாவம் செய்ய தூண்டுதல் கொடுத்து அவளை வஞ்சித்து ஆண்டவர் விளக்கினது செய்ய வைத்தது எப்படின்னா வாயினால தான், சம்பாஷணையினால, பேச்சினால. சர்ப்பம் ரொம்ப தந்திரமுள்ளதாக இருந்தது. அதுதான் முதலாவது ஏவாள்கிட்ட பேசுனது. ஏவாள் அந்த சர்ப்பத்தை பார்த்து ஒன்றும் கேட்கல, சந்தேகம் ஒன்றும் கேட்கல. சந்தேகத்தை உருவாக்குறது சர்ப்பம், தந்திரம் உள்ளது, சாத்தான். பேச்சு கொடுத்து கொடுத்து கடைசியில் பாவம் செய்ய வச்சு போட்டு. பார்த்தீங்களா? நம்முடைய சரீரம் ஆண்டவருக்கு சொந்தமானது. இந்த உடல் அவருக்கு சொந்தம். நாம் கிறிஸ்துவனுடையவர்கள். நாம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் ஆண்டவருக்கு சொந்தமானது. கர்த்தருடைய பந்தியின் நாளில் மட்டுமல்ல, கர்த்தருடைய பந்தியின் நாளில் ஆண்டவர் என் உடல் உமக்கு சொந்தம், இதில் எந்நாளும் வாசம் செய்யும் என்று நம்ம ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் எல்லா நிமிஷமும் நம்முடைய சரீரத்தின் அவயங்கள் அனைத்தும் ஆண்டவருக்கு சொந்தம். அதுதான் உண்மை. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது என்று பவுல் அப்போஸ்தலர் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது குறிப்பிடுகிறார். நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய சரீரம் பாவத்துக்குள்ளாகாதபடிக்கு நம்ம வாய்க்கு இடம் கொடுத்துருக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆழ்ந்த ஒரு சத்தியம் உங்களுக்கு சொல்ல போறேன். பைபிளில் நம்ம படிச்சிருக்கிற ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. நீண்ட நேரம் பேசி பேசி குலுங்கி சிரித்து பிறகு பாவத்தில் போயிடக்கூடாது. யான் வெஸ்லி என்கிற ஒரு பரிசுத்தவான் எழுதியிருக்கிறாரு, ஒரு ஆண் ஒரு பெண்ணோட 2 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஆமா, அந்த 2 நிமிஷம் கூட பக்தி உள்ளவர்களா இருந்தால் பேசலாம், நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களா இருந்தால் பேசலாம். இல்லாதவங்கள்ட்ட பேசிடவே கூடாது. பேசுறா அதுல பாவம் வந்துடும். ஒரு வாலிப பையன் ஒரு வாலிப பொண்ணிடத்துல பேசுறது நல்லதில்லை. உன் சொந்த அக்காட்ட பேசலாம், உங்க அக்கா தங்கச்சிகிட்ட பேசலாம், உங்க அம்மாட்ட பேசலாம். ஒரு வாலிப பெண் அவ அண்ணன்கிட்ட பேசலாம், தம்பிகிட்ட பேசலாம். மீதி மற்ற பையன்கிட்ட எல்லாம் பேசுறது அவ்வளவு நல்லதில்லை. அதுல பாவம் வந்துடும், வேற ஒன்றும் இல்லை. நான் உங்களை தப்பா நினைச்சிட்டு பேசுறேன் சொல்லல. இது நம்ம இருக்கிறது, இது மாம்ச சரீரம், பாவ சரீரம். நம்ம மகிமை சரீரத்தில் இப்ப வாழல. மகிமை சரீரத்தில் நம்ம எப்போ வாழலாம்னா 1000 வருஷ அரசாட்சியில் மகிமை சரீரத்தில் பாவ உணர்வு, பாவ எண்ணம் இல்லாத சரீரம்.
இப்போ நம்ம பாவ உலகத்தில் பாவ சரீரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால சர்வ ஜாக்கிரதையாக தான் வாழ வேண்டியிருக்கு. இந்த சரீரம் பாவத்துக்குள்ளாகாம இருக்கணும்னா வாய்க்கு இடம் கொடுத்தக்கூடாது. பேசி பேசி தான் பாவம் வந்துடுது. ஆமா, பார்த்து பார்த்து பைபிள்ல இருந்து நான் சொன்னேன்னா முதலாவது பேசித்தான் பாவம் ஆரம்பிச்சு. பேசி பிறகு அதை பார்த்து அதுக்கப்புறம் அதை பறித்து அதை பிறகு புசித்து முடிஞ்சு போச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. தேவ மகிமையை இழந்து போனார்கள், சண்டனைக்குள்ளானார்கள், தண்டிக்கப்பட்டு ஏறி விட்டு துரத்தப்பட்டார்கள், சாவுக்கு ஏற்பானார்கள். வாய்க்கு இடம் கொடுக்கக்கூடாது, இடம் கொடுக்காதே. பாவத்துக்கு சரீரம் பாவத்துக்கு உட்படுவதற்கு வாய்க்கு இடம் கொடுக்காது. ரொம்ப பேசவே கூடாது. ஆமா, கொஞ்சம் தான் பேசணும், அளந்து தான் பேசணும். நீங்க ரொம்ப பேச மாட்டீங்களான்னு கேட்குறீங்களா? எனக்கு ரொம்ப பேசுறது உண்மையிலேயே பிடிக்காது. கொஞ்சம் தான் நான் பேசுவேன். நான் ரொம்ப பேசியிருப்பேன்னு வச்சுக்கிடுங்க, நான் நரகத்துக்கு எப்பயோ போயிருந்திருப்பேன். என்ன பேய் பிடித்தவர்கள் நரகத்துக்கு கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு போயிருப்பாங்க. நான் ரொம்ப பேசாதனால தப்பி பிழைச்சி இன்னைக்கு ஆண்டவர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். ரொம்ப பேசக்கூடாது. மற்றவங்க ரொம்ப பேசினாலும் குறைச்சி பேசுறதுனா ரொம்ப நல்லது. ஆமா, ரொம்ப பேச பேச சாசு கேட்டுக்கிட்டே இருப்பான். அதில் சில சந்தேகத்தை எழுப்புவான், சில தேவையில்லாத எண்ணங்களை உருவாக்குவான். அவ்வளவுதான், சாவுமணி அடிச்சிருவான், ஆத்மாவை கொண்டு விடுவான். நம்ம சர்வ ஜாக்கிரதை. என்ன பாஸ்டர் முன்னால போல இப்ப ரொம்ப பேசுறாருல்ல, இப்ப எனக்கு வயசு குறைஞ்சிக்கிட்டே போகுது, இனி ரொம்ப பேசவே கூடாது. இனி நம்ம ஆண்டவரோடு ரொம்ப பேசணும். அதுதான் நமக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நீங்க அப்ப அமைதியா இருப்பீங்களா? அமைதியா இருப்பேன். ஆண்டவரோடு பேசணும். பார்த்துக்கிங்க, ஆண்டவரோடு பேச பேசதான் கிருபை சந்திக்கும், தேவ பலன் கிடைக்கும். சும்மா எல்லார்கிட்டையும் பேசி பேசி நான் சில தேவ மனிதர்களை பார்த்துருக்கிறேன். அவங்கள விசேஷ கூட்டத்துக்கு கூப்பிட்டா அவங்க என்ன செய்வார் தெரியுமா? தெரிஞ்ச எல்லார்ட்டையும் பேசி பேசி நேரத்தை வீணாக்கி ஆண்டவரோடு பேசுங்க. அவங்களுக்கு நேரம் கிடைச்சிருக்காரு. அந்த விசேஷ கூட்டத்தில் ஒரு பிரயோஜனம் இருக்காது, நல்லாவே இருக்காது. எனக்கு நினைவு வருகிறது, எங்கள் ஊரில் ஒரு விசேஷ கூட்டத்தை எங்கள் அப்பா ஒழுங்குபடுத்தியிருந்தாங்க. அந்த கூட்டத்துக்கு திருநெல்வேலியிலிருந்து ஒரு தேவ ஊழியக்காரர் வந்திருந்தார். அவருக்கு பேர் நெல்லையில இருந்தவர் ஜெபராஜ், தேவ மனுஷன், வாலி வயசு. எங்கள் அப்பா தான் கூப்பிட்டு இருந்தாங்க. அவர் இன்னொரு வீட்டில் மாடியில் தங்கும்படி அவருக்கு இடம் கொடுத்துருந்தார். எங்கள் அப்பா போய் பார்த்தா அவரு ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். அப்போ அவருக்கு கூட தான் பாஸ்டர் மோகன் வந்திருந்தார். அதுதான் உண்மையான சம்பவம். இது 1970க்கு முன்னால் உள்ள விஷயம். அப்போ பாஸ்டர் மோகன் சிஎஸ்எஸ் சபைக்கு தான் போயிட்டு இருந்தார். பைபிள் காலேஜ் படிக்கல, சபைக்கும் போகல. இவருக்கு உதவியாக வந்திருந்தார். அப்போதான் அவர்கிட்ட எங்கள் அப்பா பேசி, நீங்க ஒரு பட்டதாரியா இருக்கிறீங்க, ஒரு பைபிள் காலேஜுக்கு போய் நீங்க ஊழியத்துக்கு உங்களை அர்ப்பணிக்கணும், சிஎஸ்எஸ் சபையில இருந்தா பிரயோஜனப்படாதுன்னு சொன்னது. எங்க அப்பாவும் எங்கள்கிட்ட சொன்னாங்க. பாஸ்டர் மோகனும் எங்க அப்பாட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு நினைப்பிட்டார். அப்ப அங்க போயிருந்தாள். பாஸ்டர் மோகன் கேட்டாப்புல, அவரை கூப்பிடட்டுமா? வேண்டாம், அவர் ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார், அவரை கூப்பிட வேண்டாம். அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு பாஸ்டர் நான் பார்க்க போயிருந்தேன். அவருக்கு மனைவி வந்து, பாஸ்டர் வாங்க உட்காருங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கொஞ்ச நேரத்தில் அவர்கிட்ட ஜெப நேரம் முடியும், உங்கள்கிட்ட பேசுவார். நான் பொறுத்துக்கிட்டேன். நான் அமைதியாக ஒரு 20-30 நிமிஷம் உட்கார்ந்துருந்தேன். அவர் வந்த உடனே சொன்னார், சாரி பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், அதான் லேட் ஆகிட்டு. டோன்ட் சே சாரி ஃபார் இட். இதுக்கு சாரி சொல்லக்கூடாது. நீங்க ஆண்டவரோடு பேசிக்கிட்டு இருந்தீங்க, எனக்கு தெரியாது, நான் இந்த நேரம் பார்த்து வந்துட்டேன், நான் வெயிட் பண்ணல, தப்பில்லை. வெரி குட். பார்த்தீங்களா, ஆண்டவரோடு பேசுறதா ரொம்ப நல்லது, ஆசீர்வாதமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு நாள் ஒரு பெரிய சபையின் ஊழியக்காரர், சென்னை பட்டணத்தில் உள்ள ஒரு பெரிய சபையின் ஊழியக்காரர், அவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு பேசிக்கிட்டு சில மணி நேரங்களை ஒதுக்கி இருந்தார். உண்மையா? பிறகு அந்த சபையில் ஒரு பெரிய கட்டட வேலை ஆரம்பித்தது. கட்டட வேலை ஆரம்பித்த வேளையில் அவர் அந்த கட்டடத்தை மேற்பார்வை பார்க்க போயிட்டு இருந்தார். ஒரு நாள் ஆண்டவர் தரிசனமாகி அவர்கிட்ட வேதனையோடு சொன்னாரா, என் மகனே, நான் உன்னை பார்க்கணும், நீ என்ன உன்னோடு பேசணும், நீ என்னோட பேசணும்னு நான் வர்றேன், ஆனால் உன்னை காணலன்னு சொல்லி வருத்தப்பட்டார். பரவ அவர் ஊழியக்காரர் மனம் திரும்பி, எப்படி மனம் திரும்பினா அந்த எண்ணத்தை விட்டு மாறி கட்டட வேலையை இன்ஜினியரை வச்சு மேற்பார்வை பண்ண சொல்லி இவர் ஆண்டவரோடு பேச ஆரம்பித்து விட்டார். இப்பொழுது ஆண்டவர் அவரை ஒரு பெரிய சபையின் தலைவராக உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப பேசி பேசி நம்ம ஒன்றும் சாதிக்கல. நம்ம ஆண்டவரோடு எவ்வளவு பேசினாலும் ஒரு பாதிப்பு இருக்கா, ஒரு கெடுதல் இருக்கா. நீங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் பேசி கெட்ட காரியம் எல்லாம் படிச்சு
தேவையில்லாதெல்லாம் படித்து பிறகு நீங்கள் கெட்ட பேர் வாங்குறீங்க, சாட்சி இழந்து போயிருங்க. ஆமாம், புருஷன்கிட்ட முதல்ல சாட்சி இழந்தாச்சு மனைவி. இதெல்லாம் எங்கேருந்து படித்தா? உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? நீ முதல்ல நல்லா தானே இருந்த, இப்போ தானே உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு. ஏன், என்ன காரணம்னு கேட்டால் பக்கத்து வீட்டுக்காரர் படித்து கொடுத்தது. இதனால தான் புருஷன்மார் சொல்கிறது அக்கம் பக்கம் வீடுகளுக்கெல்லாம் ஏறி இறங்காதுன்னு சொல்கிறது. நாங்கள் டவுனில் ஒரு வீட்டில் குடியிருந்தவளில் அந்த அம்மா எங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்களுக்கு வீடை கொடுத்த பிறகு அவங்களுக்கு பெரிய மாடி கட்டடம்லாம் ஆரம்பிச்சிது டவுன் பஸ் ஸ்டாண்டில். உண்மை சம்பவம். அவங்க வீடு இன்னும் இருக்குது. எங்கள்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் எப்போ வீடு வேணுமோ கேளுங்க, நான் உங்களுக்கு இடம் தரேன். நீங்கள் வந்த பிறகு தான் இத்தனை மாடியெல்லாம் நாங்கள் கட்டணும். என்கிட்ட ஒரு நாள் சொன்னாங்க, சார் என்ன உங்கள் மனைவி வெளியே வராங்க இல்லை, யார்கிட்டையும் எங்கள்கிட்ட எல்லாம் பேசுகிறாங்க இல்லை, நாங்கள் இப்படி தான், எங்கள் சுபாவம் இப்படி, நாங்கள் யார்கிட்டையும் அதிகம் பேச மாட்டோம், நாங்கள் எங்கள் காரியங்களை பார்ப்போம், நாங்கள் ஆண்டவரோடு பேசுவோம். அவங்க வருத்தப்படலை, புரிஞ்சுக்கிட்டாங்க. இது நீங்கள் வீடு வீடாக ஏறி இறங்குறது, பேசுறது, கெட்ட கெட்ட காரியத்தை பேசுறது, இது பேச தகாதெல்லாம் பேசுவாங்க. அடுத்த வீட்டுக்காரி அவன் புருஷனை பற்றி சொல்லுவான், அவன் நாத்தனாரை பற்றி சொல்லுவான். உடனே நீங்கள் உங்கள் புருஷனை பற்றி சொல்லுவீங்க, உங்கள் நாத்தனாரை பற்றி சொல்லுவீங்க, உங்கள் மாமியாரை பற்றி சொல்லுவீங்க. மாறி மாறி கெட்ட கெட்ட காரியெல்லாம் பேசி நீங்கள் கெட்ட கெட்ட பாடெல்லாம் படித்து சாட்சி இழந்து சந்தோஷம் போய் சமாதானம் போய் குடும்ப வாழ்க்கையில் இருந்த நல்ல எண்ணம் எல்லாம் மாறிப்போம். நீங்கள் ரொம்ப பேசி அவள் வாயாடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நீதிமொழிகளில் நான் படிச்சிருக்கேன். அந்த பரஸ்திரி, த ஹார்லட், பரஸ்திரின்னா அவள் வேசி என்றுதான் அதுக்கு இன்னொரு வார்த்தை. அந்த பரஸ்திரி அவள் வாயாடியான். வாயாடி என்ற வார்த்தை பேரை நீங்க வாங்கக்கூடாது. ஆமா, விசேஷமா வாலிப பிள்ளைகள், ஸ்திரீகள், ஸ்திரீகளை பற்றி தான் அவள் வாயாடி என்ற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கு. ஆண்களை பற்றி சொல்லப்படலை. நீங்க அதனால கொஞ்சம் சுருக்கமா பேசணும். அங்க ஒரு சார் சொன்னார், அளந்து பேசணும், தொணன்னு பேசணும். ஒரு நாள் ஒரு பொண்ணு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவள ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகலையா, அந்த பஸ் டிரைவரும் கண்டக்டரும் மாறி மாறி பேசுறாள், இன்னைக்கு அந்த வாயாடி வரலையான்னு. ஏன்னா பஸ்ஸில் ஏறிட்டாலே இறங்குறது தொடர்ந்து. நானும் சில ஆட்களை பார்க்குற உண்மையா, நான் காலையில் அங்கே அசூர் போகிற வழியில் பார்ப்பேன். சில டீச்சர்ஸ், யங் கேர்ள்ஸ், அவங்க வண்டியில் போகிற வழியில் எவ்வளோ சத்தமாக, ஐயோ வாயை பிளந்து எவ்வளோ பேசுகிறாளுங்க. அது அசிங்கமாக இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியுதில்லை. ரொம்ப வாயத்து பிளந்து மீன் வாயை பிளக்குறது போல. அப்போ சிலங்க வாய் ஓட்டப்பல்லுன்னு தெரியும், ஓட்ட வாய். ஆமாம், ஐயே, நீங்கள் டாக்டர்கிட்ட போனவளையில டாக்டர் டார்ச் அடித்து வாயத்தர நாக்க காட்டுங்களோ, அவர் வியாதி இருக்கா, மஞ்சள் காமாலையா வேற ஏதாவது வியாதியான்னு கண்டுபிடிக்க அவர் கேட்டார். அது கரெக்ட், அது தப்பு இல்லை. இது வாயை ரொம்ப பிளக்குறது, ரொம்ப சவுண்டாக பேசுறது. ஆமாம், ரொம்ப வாய அடியாக இருக்கிற அவ. இந்த பேச்சுக்கே இடம் கொடுக்கக்கூடாது. வாயினால பேசி நம்ம சரீரத்தை பாவத்துக்கு உள்ளாக்கிடக்கூடாது. அப்பா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. ரொம்ப பேசி தான் நிறைய பேர் பாவத்தில் விழுந்தாங்க. ஒரு நாள் ஒரு வாலிப பொண்ணு, காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணு, ஒரு பையனுக்கு கூட ஏதோ ஃபோனில் பேசிட்டு இருந்தாள், செல்லில் நடந்த உண்மை சம்பவம். அப்போ அந்த பொண்ணு சொன்னாலா, என் ஃப்ரெண்டு ஒருத்தி என்னோட அழகா இருப்பா, என் பக்கத்தில் நிற்கிற, அவள்கிட்ட கொடுக்கட்டான். அவன் சொல்லியிருக்கிறான், சரி கொடுங்க. பிறகு என்ன நடந்து தெரியுமா, அந்த ஃப்ரெண்டுகிட்ட இவ கொடுத்தா. அவன் பேச ஆரம்பித்தான், இதை பாரு என்னை விட அழகா இருப்பா, நீ பேசுன்னு. பேசி அவன் அவளை வடக்கிட்டான். அவன் என்ன சொன்னான்னா, எனக்கு இயேசுநாதர்னா பிடிக்கும், சண்டே ஸ்கூல்னா பிடிக்கும், நான் கோயிலெல்லாம் விழுந்து கிடப்பேன், பாட்டெல்லாம் பாடுவேன், ப்ரைஸ் எல்லாம் வாங்குவேன்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு சபையிலோட விசுவாசி. அவள் எப்படிதான் கெட்டாலோ எனக்கு நினைச்சு பார்க்க வழி இல்லை. பேசி சாக்கடையில் விழுந்துட்டான். ஆமாம், பேசி இப்போ சில விபத்துகள் நடக்கிறதா நீங்கள் கண்டிருப்பீங்க. அந்த பள்ளிக்கூடம் வேனு அங்கே ஆற்றுல கவிழ்ந்தது, குளத்தில் கவிழ்ந்தது. அவன் என்ன செஞ்சா தெரியும், அந்த டிரைவரு பேசி செல்லில் பேசிக்கிட்டு போய் நான் வண்டி ஓட்டிகிட்டு போனேன், அதான் வண்டி விழுந்தது. நான் ஒரு நாள் அந்த தஞ்சாவூர் பைபாஸ் ரோட்டில் மெக்கானிக்ஸ் ஒர்க் ஷாப்பு போயிட்டு வார வேளையில் பெரிய ரோடு, யாரும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் யாரோ அவசரமாக என் தம்பி கூப்பிட்டாக்கல, நான் செல்ல எடுத்து மெதுவாக பேசுகிறேன், எந்த வண்டியும் இல்லை. 2 டிராஃபிக் போலீஸ் ரோட்டில் நின்றுட்டு சொல்கிறாங்க, சார் உங்களுக்கே நாங்கள் சொல்லித்தரணுமா சார், நீங்கள் படிச்சிருக்கிறீங்கன்னு தெரியுது, உங்களை பார்த்தவரை நல்ல ஒரு மனுஷனாக தெரியும், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? நான் செத்த நாயை போலானே. ஓஹோ, ஒரு டிராஃபிக் போலீஸ் நம்ம சொல்லி
இப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு போயிட்டோமேன்னு நான் நொந்துட்டேங்க. அதுக்கப்புறம் சர்வ ஜாக்கிரதை. இப்போ யார் எனக்கு போயிட்டு இருக்கிறவர்கள் அடித்தாலும் இப்படி பார்த்துக்கிடுவேன், அவ்வளோதான் வச்சுடுவேன். அங்கே பேசிக்கிட்டு இருந்தால் சரிப்பட்டுவேன். இது எப்போதுமே பேசுறத. சில ஆட்களை கூட தூங்கக்கூடாது. அவங்க ராத்திரியெல்லாம் பேசிக்கிட்டே கிடப்பாங்க, நம்ம தூங்க மாட்டோம். என்ன தூங்கிட்டீங்களா? எனக்கு ஒருத்தர் தெரிஞ்சவருடைய சேர்த்தியா கோப்பில் அவர் ஒரு சபையின் ஊழியக்காரர். அப்பா 10:30 மணிக்கு பேசுறேன், ஒரு மணி நேரம். அதுவும் லேண்ட்லைன் போனு, ஆயிரக்கணக்கில் அவர் பணம் கட்டுவாரா. அவர் பெரிய பணக்காரரு, அவர் கட்டிட்டு இருக்கிறாரு. எனக்கு பேசி பேசி வாய் வலிக்குது. அவர் கெட்ட காரியம் பேசல, எனக்கு வாய் வலிக்குது, எனக்கு தூக்கம் வருது. நான் பக்கத்தில் இருந்த பெஞ்சில் படுத்துட்டேன். 11:30 தாண்டினா எனக்கு தூக்கம் வருது. அவர் கேட்கிறாரு, உங்களுக்கு தூக்கம் வருதா? ஆண்டவரே, நான் என்னப்பா செய்வேன்? இன்னொரு நாள் கேளு, எனக்கு சனிக்கிழமை 20 தடவை டிசென்ட்ரி. ஆண்டவர் என்ன குணமாக்குனால சபைக்கு வந்து 2 ஆராயணம் நடத்தி முடிச்சுட்டு சாயங்காலம் டவுனுக்கு மனைவியை ஊழியத்தை கொண்டு விட்டுட்டு உடம்ப வேலைப்பாருக்கு அப்படியே பாவம் போல உட்கார்ந்து இருக்கிறேன். அவர் கூப்பிட்டார், ஆரம்பிச்சுட்டாரு அவங்க வேலையை. பேசுறாரு. நான் சொன்னேன், எனக்கு உடம்பு சரியில்லை, இன்னொரு நாள் பேசுங்க. அவர் விட்டபாடில்லை. உங்களை லைன்ல பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், உங்களை விடவே கூடாது. எனக்கு பொறுக்க முடியல. தமிழில் பேசி பார்த்தேன், பிறகு இங்கிலீஷில் பேசினேன். 1 சென்டென்ஸோ 2 சென்டென்ஸோ அவருக்கு புரியும். அவர் இங்கிலீஷ் படித்தவர் தான். அன்றோட என்னை விட்டுட்டார். இயேசுராஜாவுக்கு ஸ்தோத்திரம். நான் தப்பி பிழைச்சாப்பா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவையில்லாமல் பேசவே கூடாது. அமைதியாக இருந்து ஆண்டவரை சுவிச்சுக்கிட்டே இருக்கிற நல்லது. எனக்கு ப்ரொஃபஸர் ஒருத்தர் சார் சொல்லி தந்தார், யாராவது வெட்டித்தனமாக பேசிக்கிட்டு இருந்தா நீ அதையே கேட்டுட்டு நினச்சிட்டு நான் இருக்க மாட்டேன். அவர் சொல்றாரு, நான் அடுத்து என்ன நாளைக்கு என்னென்ன கிளாஸுக்கு போகணும், பிகாம் ஃபர்ஸ்ட் இயருக்கு போகணும், அடுத்து 3rd இயருக்கு போகணும், அங்கே அக்கௌண்டன்சி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். அவங்க பேசுகிறவன்னு சொல்லுவேன். எனக்கு அவர் சொல்லி தந்தது நல்ல பாடமாக தெரிஞ்சு போச்சு. இங்கிலீஷில் கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு படித்து கொடுத்ததும் அவர் தான் கிளாஸில். ஆனால் நான் பேசலை, நான் பேச மாட்டேன். ஆனால் இந்த விஷயத்தை சொல்லி தந்தார். ஆக இப்பொழுது யாராயிலும் என்கிட்ட நீண்ட நேரம் செல்லுலையோ நேர்லையோ பேசினா நம்ம நாளைக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு சாயங்காலம் என்ன செய்யணும், அடுத்து நம்ம என்னென்ன காரியங்கள் நமக்கு பொறுப்பு அப்படியே நினச்சிட்டு இருப்பேன். என்னோட பேசுறவங்க என்ன பாஸ்டர் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். இன்னும் சிலர் வீட்டுக்கு வந்து பயங்கரமா பேசுவாங்க, எங்க வீட்டுக்காரன் சரியில்லை, அல்ல என் மனைவி சரியில்லைன்னு. புதுசா மனைவி ஒன்னா தான் இருப்பாங்க, வீட்டுக்காரன் சரியில்லை, ஒரு மனைவி சரியில்லைன்னு எல்லாம் பெருசா பேசுவாங்க. நம்ம நீதி நியாயத்தை சொல்லிக்கிட்டா நம்ம குற்றவாளி ஆகிடுவோம். அதனால நான் கேட்டுட்டே கொஞ்ச நேரம் இருப்பேன். பிறையா மனைவி யாரும் இருப்பாப்பில்லையா, கேட்டுட்டு இருப்பாங்க. நான் கண்ணை மூடிடுவேன். கர்த்தருக்கு சோத்திரம். கண்ணை மூடி ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில போயிடுவேன். அவங்க 2 பேரும் பாஸ்டர் தூங்கிட்டாரு, நான் தூங்கல, கண்ணை மூடிட்டே இருந்துக்குவேன். நான் ஒரு நாள் ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போயிருந்தேன், என்னுடைய 2 வீலரை கொண்டு போய். அவன் இடையிலே வேற ஒருத்தங்க வண்டியை வேலை பார்க்குறான். அவன் ஸ்கூல் பேரண்ட்டு. எனக்கு மனசு சங்கடமா இருக்கு. நான் உட்கார்ந்துக்கிட்டே கண்ணை மூடிட்டேன், கண்ணாடி போட்டு கண்ணை மூடிட்டேன். இந்த கன்றாவி நம்ம பார்க்கண்டாம், இவன்கிட்ட பேசினா வண்டியை சரியா செஞ்சு தர மாட்டான். கண்ணை மூடி கொஞ்ச நேரம் கம்முன்னு இருந்துக்கிட்டேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கண்ணை திறந்து, சரி இனி நடக்கட்டு தோத்துறா அப்பா என்ன காப்பாற்றுன்னு ஜோம் பண்ணி வந்துட்டு வண்டியை ஆண்டவர் காப்பாற்றிருக்காரு. ரொம்ப பேசி, தம்பி சின்ன பிள்ளைங்களா வாலிப பிள்ளைங்களா, நீங்க பேசி பேசி வாயினால பேசி நீங்க உங்க மாசத்தை பாவத்துக்குள்ளாக்காங்க. நீங்க சொன்னீங்க ஆம்பளை பையங்க பொம்பளை பிள்ளைகிட்ட பேசக்கூடாது, பொம்பளை பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகிட்ட. அது கரெக்ட். நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, வாயாடியான பொண்ணோடு நீ பேசி நீ கெட்ட பேர் வாங்காத. தம்பி அந்த வாயாடி பையன்கிட்ட பேசி நீயும் கெட்ட பேர் வாங்காத. சில ஆட்கள் இருக்கிறாங்க, அவன் கெட்ட கெட்ட காரியத்தையே சொல்லி தருவான். ஆமா, அப்படி நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் 1-2 பேர் கெட்ட கெட்ட காரியத்தையும் பேசிட்டு இருப்பாருங்க. அப்படிப்பட்டவரோடு உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் நிறுத்திட்டேன், கட் பண்ணிட்டேன், சுத்தமாக நிறுத்திட்டேன். ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன். எங்களோடு நீ பேச மாட்டியான்னு கேட்பாருங்க, அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேன், அமைதியாக போயிடும். பள்ளிக்கூடத்து நாட்களிலே அப்படி நான் மாறிட்டேன். இந்த ஒழுங்கு இல்லாம ஒரு மாதிரி கெட்டவா பேசுவாங்க, அவங்களுடைய பேச மாட்டேன். நமக்கு ஒத்துறாது. அவங்க கூட நம்ம சேர்ந்து நம்ம கெட்ட பேர் வாங்க கூடாது, சாட்சி இழந்துடக்கூடாது. கெட்ட காரியத்தையே சொல்லி கொடுப்பாப்பா. நான் ஒரு கேள்வி உடனே கேட்கிறேன், தம்பி நீ ஒரு மைனர், பாப்பா நீ ஒரு மைனர், ஒரு 15-16 வயசு. இப்ப கல்யாணத்தை பற்றி பிள்ளை பிறதை பற்றி உனக்கு அறியணுமா? ரொம்ப அவசரமா? இது ரொம்ப முக்கியமான விஷயமா? இது ரொம்ப அத்தியாவசியமான விஷயமா? அங்க ஒருத்தன் படிச்சு கொடுக்கறானா, 64 கலைகள் படிச்சு கொடுக்கறானா, 67 கலைகள் அவன் படிச்சு கொடுக்கறான். தம்பி
இவரெல்லாம் கெட்டவனுங்க உருப்படாத பயிலுங்க. நீ பேசவே கூடாது, நிழலே படக்கூடாது. நான் சொல்லிக் கொடுப்பேன். அவங்கள்ட்ட பேச வச்சுக்கூடாது, நிழல் படாம நீ ஒதுங்கிப்போ. நீ ஒரு நல்ல பிள்ளையா இருக்கிற, நீ ஒரு நல்ல குடும்பத்துக்கு பொண்ணு. சாட்சி இழந்துடாது. நம்ம சாட்சி இழந்துடக்கூடாது. கெட்ட காரியத்தை கத்துக்கிட கூடாது. ஒன்னும் மிந்தி போகல. ஆமா, கெட்ட கெட்ட காரியம்லாம் பேசி தருவான். நீ பிறகு வீணாகிடுவ. நீ தெரியாம அத நீ என்ன செய்வ, அதை அபியாசம் பண்ணுவ, எக்ஸசைஸ் பண்ணி பார்ப்ப. அவுட்டு யூ வில் ஃபால் இன் டு சின். பாவத்தில் விழுந்துருவேன். நான் நல்லா தான் இருந்தேன். அந்த அண்ணன் தான் என்கிட்ட இதெல்லாம் சொல்லி கொடுத்தான். அதுக்கப்புறம் அது என்னதுன்னு நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். நான் விழுந்துட்டேன். என் ஃப்ரெண்டு இருக்கிறாள், அவள் தான் எனக்கு இப்படி சொல்லி தந்தா. அவள் சொல்லி தந்த வச்சு தான் நான் இப்படி ஆகிட்டேன். அதனால தான் நான் கேட்ட கேள்வி, உனக்கு உடம்புல ஓடுற ரத்தம் சுத்த ரத்தம் இல்லைன்னு. நான் அப்படி சொல்லுவேன். நீ அடக்கமா ஒழுக்கமா பக்தியா பரிசுத்தமா வாழ்ந்தா யூ ஆர் குட் கேர்ள், யூ ஆர் ஏ குட் பாய். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி தந்ததை கேட்டு வச்சுக்கிட்டு உன் ஃப்ரெண்டு அவள் காதலனோடு பேசுகிறாள் மணிக்கணக்கா ராத்திரி. அவ பேசுற சம்பாஷணை எல்லாம் உனக்கு சொல்லி தந்தா. நீ அதெல்லாம் கேட்டு கொண்டே மண்டே ஆட்டி சந்தோஷப்பட்டுக்கிட்டு அதை பற்றி இனி பலர்கிட்ட விசாரிக்க போறியா? உனக்க ரத்தம் சுத்த ரத்தம் கிடையாது. அதை நான் 1000 தடவை சொல்லுவேன். உனக்கு அப்பனை வச்சுன்னு சொல்லுவேன், ஆத்தா வச்சுன்னு சொல்லுவேன், தாத்தா வச்சுன்னு சொல்லுவேன். நான் என்னைக்கும் சொல்லுவேன். அதில் எல்லாம் நான் பொருள மாட்டேன். கரெக்டாக அப்படி சொல்லிடுவான்னு சொல்லுவேன். நீ சரியில்லை தம்பி. வார்த்தையினால, இந்த வாயின் வார்த்தையினால பாவத்துக்குள்ளாருக்கு நம்ம இடம் கொடுக்காம சர்வ ஜாக்கிரதையா பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. அதுதான் ரொம்ப அவசியம் இருக்கு. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் கூட சொன்னார், கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். எங்க ஊர்ல சில கெட்ட வார்த்தை பேசி கிடப்பாங்க. எங்க அப்பா சொல்லுவாங்க, அந்த பக்கம் போகாத, அவருக்கு பேச்ச கேட்காத. கெட்ட வார்த்தை கூட நம்ம காலில் துணிக்க கூடாது. ஆமா, அந்த கெட்ட வார்த்தை எதுக்கு நமக்கு உள்ளத்துல போகுது? ஐயோ, நம்முடைய ஜீவியத்தை அசுசிப்படுத்தி விடும், கரைப்படுத்தி விடும். நமக்கு தெரியாத வேண்டாத கெட்ட வார்த்தை எல்லாம் தெரிஞ்சா சிச்சி சிச்சி. ஆமா, வாயினால கெட்ட வார்த்தை பேசுறது விசுவாசிகள். நம்ம பேசலாமா? எனக்கு நினைவு வருகிறது, நான் நாகர்கோவில் டவுன்ல பாஸ்டர் ஏசுவாஸ் வீட்டில் பியூசி படிக்கிறவல்ல அங்கே தங்கி படிச்சுட்டு இருந்தேன். அவர் ஒரு நாள் பைபிள் ஸ்டடியில் ஒரு வாலிப பொண்ணை பார்த்து கண்ணா புண்ணான்னு பேசுறார். நீ பெரிய பரிசுத்தவாதி, அங்க முந்திரி தோட்டத்திலே கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இங்க அந்நிய பாஷை எல்லாம் பேசுற. அவர் ஆள பேரெல்லாம் சொல்லி பேசுறாரு. நானாவது பேரு ஊரு உனக்கு பேரு உன் புருஷன் பேரெல்லாம் சொல்லல, பயந்தில்லை. உனக்கு பேரை சொல்லி எனக்கு என்ன ஆக வேண்டியது? உனக்கு பேரை சொன்னாலே எனக்கு பாவம்னு சில வேளையில தோணும். ஆமா, நான் அப்படியும் ஒரு ஆளு. இப்போ என்ன பண்றது? அவரு அப்போன்னு பேசினாரு. நான் பைபிள் ஸ்டடி முடிஞ்சதும் கேட்ட, பாஸ்டர் நீங்க ஏன் இப்படி பேரை சொல்லி அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு அவர்கிட்ட அன்பாக கேட்டேன். அவர் சொன்னார், உனக்கு தெரியாது, அந்த பொண்ணை அப்படி நான் பைபிள் ஸ்டடியில மூக்க அறக்கலைன்னா அவன் இன்னும் ரொம்ப கெட்ட வார்த்தை பேசி நரவத்தி போயிடுவான். பார்த்தீங்களா, நரவத்தி போயிடுவான். அவர் நல்ல எண்ணத்தோடு தான். அவர் பிள்ளை குடிக்காரர், நான் பிள்ளை குடிக்காரனா? ஒட்டப்பட்ட சன்னியாசி வேண்டாம் நீ நினைச்சிட்டு இருக்கிற? நீ கெட்ட வார்த்தை ஒரு பக்கம், அந்நிய பாஷை இன்னொரு பக்கமா? அதில் வச்சுக்க கூடாது. கெட்ட வார்த்தை பேசாம இருக்க எனக்கு கிருபைதாரன்னு கேட்டுப்பாரு. இல்லைன்னா சாப்பிடாத, உபவாசம் பண்ணு. சோறு தின்னாம அல்லது பிஸ்கட் எல்லாம் தின்னாம இருந்துப்பாரு. அதிலே உனக்கு விடுதலை கிடைக்கலன்னா தண்ணி குடிக்காம உபவாசம் பண்ணு. மலையோட ஐயா வருஷத்துல 2 தடவை 3 தடவை 41 நாள் உபவாசம் ஜபத்தில் இருப்பார். அவருக்கு பல காரியங்களுக்காக அவர் உபவாசத்தில் இருப்பார். ஆமா, இது உனக்கு வாயில வந்ததெல்லாம் பேசுறது. பிறகு அந்நிய பாஷை, பிறகு ஆவியானவர். அப்ப ஆவியானவர் இறங்குவார், சாட்சினாதி இறங்கும். ஜபத்துக்கு பதில் கிடைக்குமா? நானும் ஜோம் பண்ணி பார்க்குறோம், ஒரு கிரியும் நடக்கல, ஒரு மாறுதலும் வரல, ஒரு விஷயமும் ஆகல. நீ ஜோம் பண்ற ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் நீ வாயினால நிறைய பாவம் செய்கிற. எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும், அவர் மீசு வச்சிருப்பாரு, கடப்புறத்தில் உள்ளவர். அவர் கண்ணா பின்னான்னு எல்லாரையும் பேசுவார், ஆறுபாரா பேசுவார். பொய்ப்பு தலாட்டம் நிறைய பேசுவார். என்னட்டே பேசியிருக்கிறாரு, அந்த இடத்துல ஆலயத்துக்குள்ள வச்சே பேசியிருக்கிறார். இன்னொரு பக்கம் என்ன செய்வார் தெரியுமா? கண்டபடி உபவாசம் பண்ணுவார். அவர் உபவாசம் பண்ணலன்னா அவருக்கு ஊழியத்தில் ஒன்றும் இருக்காது. நல்ல உபவாசம் பண்ண. எதுக்கு உபவாசம் தெரியுமா? அவர் பேசுகிற பேச்சு அக்கிரமம், ஆகாமிய தாறுமாறான வார்த்தைகளுக்காக அவர் உபவாசம் பண்ணணும், வேற வழி இல்லை. இல்லைன்னா அவரை கண்டா பேய் கொக்கரிக்கும், பேய் போகாது, நோய் குணமாகாது, அவருக்கு ஊழியத்தில் ஒன்றும் இருக்காது. ஏதோ கண்ணா பின்னான்னு பேசுறது.
நான் சில ஊழியர்களை கவனிச்சிருக்கிறேன், அவங்க இப்படி தான் பண்ணுறாங்க. கண்ணா பின்னான்னு நிறைய வாயில் வந்து இப்படியெல்லாம் பேசிட்டு அவங்க உபவாசம் கிடக்கு. நான் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணுறேன், அது வேற. அது ஆண்டவர் உங்களை வழிநடத்த, உங்களுக்கு தெளிந்த புத்தியை தர, உங்கள்கிட்ட இருக்கிற பிசாசுகள் போக, குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ, பரிசுத்த ஆவியானவர் சபையிலே கிரியை செய்ய, அதுக்கு உபவாசம் பண்ணுவோம். நாங்கள் ஜோம் பண்ணுவோம். நாங்கள் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு சண்டையை போட்டுக்கிட்டு அப்படி உபவாசம் பண்ணுறதுக்கு தேவைப்படலை. ஆமாம் ஆமாம். இப்போ வாயில் வந்தவழியெல்லாம் பேசலாமா? பொய்ப்பு தலையாட்டம் பேசுறது, தூஷிக்கிறது. என்னது தூஷிக்கிறது? இவனை தூஷிக்கிறது, அவனை தூஷிக்கிறது, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு பிற மனுஷனையும் கடிக்கிறது, பிற ஊழியக்காரனையும் தூஷிக்கிறது. யாரு? எத்தனையோ விசுவாசிகளை நான் பார்த்துட்டு வர்றேன். ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டால் தான் தெரியுது, அந்தந்த சபையில் உள்ளவன் அவன் ஊழியக்காரன் தூஷிக்கிறான். அங்க ஒரு பக்கத்தில் ஆண்டவரே என் குடும்பத்தை காப்பாற்றும், எனக்கு நோயை குணமாக்கும், என் புருஷனை ரட்சியும். ஒன்று தேவனுடைய கிரியை வெளிப்படும். உன்னுடைய வாய்க்கு காவல் வைக்கணும். நாவை அடக்காதவன் மதிலிடிந்த பட்டணத்துக்கு சமம் என்று யாக்கோபு எழுதுகிறாரு. அங்க ஞானி காலமி ஞானி எழுதுகிறாரு, வாய்க்கு இடம் கொடுக்கிறார். வாயை கொஞ்சம் அடக்கி வாசிக்கும். தோத்திரம் செய்தலே தகும். அல்லேலூயா. அப்ப இதுக்கு இடம் கொடுக்க கூடாது. நம்ம வாயில வந்ததில்லை, இருதயத்தில் நிறவினால் வாய் பேசும். அதுதான் வசனத்தில் இருக்கு. கேட்டீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றை பார்த்து இருதயமே திருக்குள்ளது மகா கேடுள்ளதா இருக்கு. இருதயத்திலிருந்து தான் பொல்லாத சிந்தனைகள், களவுகள், வேசித்தனங்கள், விபசாரங்கள், தீய நோக்கங்கள் எல்லாம் உருவாகும். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. ஹல்லேலூயா. எப்படி? ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை சுத்தம் பண்ணும். பக்தன் பாடுகிறார், தீய மனதை மாற்றவாரும் தூயாவியே. பர்சாய் பெற்றவங்க உங்களுக்கு கெட்ட வார்த்தையை பேசாமல் இருக்க முடியலையா? தார்பாரா பேசுறீங்களா? அப்ப நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? முதலாவது அபிஷேகத்தில் நிரம்புக்கு முன்னால ஆண்டவரிடத்தில் அழுது ஜெபம். ஆண்டவரே, தேவ ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும். என்ன அறியாம என்ன மீறி நான் கெட்ட வார்த்தை பேசுறேன், நல்ல அசிங்கெல்லாம் பேசுறேன், அதையெல்லாம் என்ன இப்படி எடுத்து போடுன்னு ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஜெபம் பண்ணா மாறிடும். நான் கெட்ட வார்த்தை பேசுறேன், எத்தனையோ பேரை பார்த்துருக்குறாங்க. அவங்க இப்ப தூய்மையான வார்த்தை பேசுறாங்க. கெட்ட வார்த்தை, பொய் பிச்சலாட்டங்கள், வாய் எடுத்தாலே பொய், எல்லாம் பொய். சத்தியமா என் பிள்ளைய கொண்டு சத்தியம் பண்ணல. நீ சத்தியம் பண்ணி இருக்கிற உன் பிள்ளைய கொண்டு, உன் பிள்ளைய ஆண்டவர் சாகாம காப்பாற்றி இருக்கிறார். நீ பொய் சாட்சி சொல்லி இருக்கிறாய். உன் புருஷனை கொண்டு சொல்லி இருக்கிறாய். நீ சொன்னது பொய் சாட்சி என்று எனக்கே தெரியும். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். உண்மை. நீ என்கிட்ட உருட்டலும் புரட்டலும் பேசிடலாம். நீ வாய் திறக்குனாலே ஆண்டவர் சொல்வார், அவ பொய் சொல்றா, அவன் பித்தலாட்டம் பேசுறான், எனக்கு தெரியும்ப்பா. ஆமா, நான் சபைக்கு வராத காரணமே பாஸ்டர் தான். அவர் சரியில்லை, அவர் கடுமையா பேசுறாரு. அவர் அன்பா பேசுறாரு. இல்லை எப்படி அன்பா பேசுறான்? நீ வீடு குடிக்கலான்னு நான் சொல்லலாமா? வீடு குடிச்சாலும் பரவாயில்ல, வாயை கழிச்சிட்டு வா. பெத்தில போட்டாலும் ஒன்றும் இல்லை. ஒரு நாள் ஒரு விசுவாசி இன்னொரு சபையின் ஊழியக்காரரை சந்திக்க வந்தார். அப்ப அவரு வாயில கொஞ்சம் வெத்தில. இது என்னதுன்னு கேட்டார் ஊழியக்காரர். இது என்னது? அது வாயில வெத்தில. வாயில வெத்தில ஒரு பக்கம், கெட்ட வார்த்தை இன்னொரு பக்கம், பொய் வித்தலாட்டம் இன்னொரு பக்கம். பிறகு மாஸ்டர் சரியில்லையா? நீ வெத்திலையும் போட்டுக்கலாம், வீடியும் முடிச்சுக்கலாம், கள்ளு குடிக்கலாம், பொய்யும் சொல்லலாம், திருடவும் செய்யலாம். அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். சமீபத்தில் நேரத்தை கேள்விப்பட்டேன். ஒரு பாஸ்டர் பையன், கல்யாணம் பண்ண பையன், அவன் கோழி கடை வச்சிருந்தானா. முதல் நல்ல காலம் குருவி கடை வைக்காது, கோழி கடை வச்சவன் இப்ப நாய் வியாபாரத்தில் இறங்கியிருக்கிறான். பாஸ்டருக்கு பையன், நல்ல பாஸ்டர். புதன்கிழமை வந்தாரானா நான் ஒரு சிக்னல் போடுறேன். ஏன்னா ஆண்டவருக்கு பேர் வரமாட்டாருன்னு விசுவாசிக்கிறேன். நானும் ஊக்கமாக ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத ஒருவர் வரக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உண்மையை பேசுகிறேன். ஆண்டவர் சித்தம் இல்லாத ஒரு பைசா எனக்கு வரக்கூடாது. ஆண்டவர் சித்தம் இல்லாத ஒரு பொருள் எனக்கு வரக்கூடாது. இதுதான் எனக்கு அடிப்படை ஜெபம், பேசிக் பிரேயர். அதான் எனக்கு ஜெபம். உண்மையை சொல்லிட்டேன், மனம் திறந்து உங்களோடு பேசிவிட்டேன். இப்ப சொல்றேன் கேளுங்க. அவர் வரமாட்டார்னு விசுவாசிக்க. ஒருவேளை வந்தாருன்னா ஒரு சிக்னல் கொடுக்குறேன். அவர் ஊழியக்காரர் தான். அவருக்கு மகன் ரசிக்கப்பட்டான், ஞானஸ்நானம் பெற்றான், பரிசுத்தாவி பெற்றான். ஆனால் என்ன விஷயம் தெரியுமா? அவன் இப்ப நியாயாவாரம் பண்ணி காணிக்கையெல்லாம் கொடுக்குறான், தசமெல்லாம் கொடுக்குறான். நாயுடைய பணம் கர்த்தருக்கு அருவருப்பு, சபைக்கு வரக்கூடாதுன்னு எழுதியிருக்காரு. தெரியுமா உங்களுக்கு?
அது ஒரு பையனுடைய சாட்சி. இன்னொரு பையனுக்கு சாட்சி என்ன தெரியுமா? அவன் நிறைய பணம் சம்பாத்தியம் பண்றான், ஒரு கம்பெனியில வேலை பார்க்கறான். அவனுக்கு அப்பாவுக்கு ரொம்ப ஆசை, என் மகளை அவனுக்கு எடுத்துக்கிடணும். நானும் ஜோம் பண்ணேன், ஆண்டவரே நீர் பாரு, நீர் தான் எனக்கு சொல்லித் தரணும். நல்ல பணக்கார வீட்டு பையங்க என்ஜினியர்ஸ் எல்லாம் வந்தானுங்க, நம்ம எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட முடியாது, ஊத்துக்கெல்லாம் எனக்கு சரி வராது. ஜோம் பண்ணேன். அப்போ ஒரு செய்தி கிடைச்சது. அந்த சபையில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு சகோதரர் சொல்லிப்பட்டாரு, அவன் அங்க பாஸ்டர் மோகன் சபையில இசை வல்லுநன், இசை மியூசிக் வாசிப்பான், அங்க சினிமாவுக்கும் போய் வாசிப்பான். கந்தானை துதிப்போமே தீரு சபையோரே கவி பாடி பாடி. பணம் அவனோட இருக்கட்டு, அவனுக்கு இசைஞானம் அவனோட இருக்கட்டு. நான் பணத்துக்கு அடிமைப்பட்டவன் அல்ல, இசைக்கு அடிமைப்பட்டவன் அல்ல, நான் ஆண்டவருக்கு அடிமைப்பட்டவன். அந்த பேச்சுக்கு இங்க வேலை கிடையாது. எப்படி இருக்கு கேட்கறதுக்கு? சைக்குதா? கேட்க உங்களுக்கு பொறுக்குதா? உங்களுக்கு மனசாட்சி இருந்தா, பரிசுத்தாவின் இருந்தா உங்களுக்கு தாங்காது, கஷ்டமா தான் இருக்கும். சரீரத்தை பாவத்துக்கு பாவம் செய்ய இடம் கொடுத்துடாம வாயை மூடிட்டு நீங்க என்ன பேச மாட்டீங்களா? பேச மாட்டீங்களா? நீங்க பேசுற பேச்சை கேட்டா எனக்கு பேச்சே வரல. ஒரு கல்யாணம் சேத்தியாத்தோப்பு பாஸ்டருக்கு கல்யாணம் முடிஞ்சது. பாஸ்டர்மாரெல்லாம் பேசுறத கேட்டா எனக்கு ரொம்ப வருத்தமா துக்கமா போச்சு. ஐயாண்டி நக்கெல்லாம் பேசுறாங்கப்பா, எனக்கு பிடிக்கல, நான் ஒதுங்கி போயிட்டேன். பாஸ்டர் வாங்க எங்க கூட சேர்த்துக்கிடுங்க. நம்ம சேர மாட்டோம். அங்க ரதத்துடனே சேர்ந்து கொள்ள என்று பிலிப்புடனே கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னாரு. அவர் அங்க போனாரு. அங்க கந்தாயங்களுடைய மந்திரி ஏசாயா 53 அதிகாரம் இயேசுவின் பாடுகளை கொடுத்து படித்துக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு புரியல, இவராக பேச்சு கொடுத்தாரு. இது படிக்கிறது உங்களுக்கு புரியுதா? இல்ல. யாராவது சொல்லி தராண்டா எங்களுக்கு எப்படி புரியுதுன்னு சொன்னார். கரெக்ட். அந்த பேச்சு சம்பாஷணம் பிரயோஜனமா இருந்தது. ஆமா, நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு எங்க அக்கா புதுக்கோட்டை கீரனூர்ல பள்ளி ஹையர் செகண்டரியில வேலை பார்க்குறவள், டீச்சராக இருக்கிறவளையில பார்க்க போயிருந்தேன். அந்த புயல் வந்த வேலையில அங்க ஒரு பையன் வந்தான், ஒரு ஆரையுடைய பையன், ஹையர் செகண்டரி படிச்சுட்டு இருந்த பையன், வாலிப பையன். நான் தூங்க போறதே மணி 10:30 மேல ஆகிப்போச்சு. அடுத்த நாள் புயல் வீச போகுதுன்னு சொன்னாங்க. நான் செமையா மாட்டிக்கிட்டேன். தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்ல 8:10 ஏறி கும்பகோணத்துக்கு 5:50 தான் வந்து இறங்கினேன். கும்பகோணத்துலேருந்து வீடு வர நடந்துச்சு. அப்ப எங்க அக்கா ரூம்ல அங்க வீட்டுல தங்கி இருக்கிறவர்கள் அந்த பையன் கேட்கறான், அண்ணே ஊழியம் அண்ணா, என்ன எனக்கு தூக்கம் வருது, இல்லை தொந்தரவு, நான் நாளைக்கு பேசிப்போம் அண்ணே, சொல்லுங்க அண்ணே. இப்படியே கேட்டு கேட்டு சுருக்கமா சொல்றேன், எங்களுடைய சம்பாஷணை சுருக்கம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரனாகி விட்டான். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அதான் சந்தோஷம். அப்புறம் அங்க ஒரு நாள் ஒரு பாஸ்டரை பார்க்க போயிருந்தேன். அவர் ஒரு பெரிய கோடவுன்ல அங்க ஃபேன் கிடந்துதா, இருட்டான அறை, என்னட்ட எங்க படுத்து தூங்கான்னு சொன்னாரு. ரைட், எங்க கிடைச்சாலும் நான் தூங்கிடுவேன். வாய் இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, நான் மெத்தையிலையும் தூங்குவேன், பொத்தையிலையும் தூங்குவேன். நம்ம இதெல்லாம் சொகுசெல்லாம் பார்க்குற ஆள் இல்லையே. அங்க ஒரு பையன் வந்தார் ராத்திரி. மாஸ்டர், இந்த தொழில் இல்லைன்னா என்னது, உண்மையா இருக்க முடியல, உண்மையா இருக்க முடியலைன்னா விட்டு தொலைய வேண்டியதான். ஊழியானா என்ன, அவன் ஊழியதாரா ஆகிவிட்டான். நம்ம பேசுறதுல அர்த்தம் இருக்கு. அங்க ஒரு நாள் ஒரு முகாமுக்கு போயிருந்தோம், நானும் என் மனைவியுமாக, கோயம்புத்தூர்ல. அங்க எங்க அண்ணன் எஸ்ஐகே பிரான்சிஸ் அண்ணனுக்கு முகாம். அங்க ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அங்கிள் பேசலால் ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க. எங்களை ரொம்ப நேசிக்கிற ஒரு சகோதரி, எங்களுக்கு ரொம்ப அன்புள்ளவர். அவங்க ஒரு சபையில் உள்ள உத்தமமான நல்ல விசுவாசி, நல்ல விசுவாசி. நான் ஒரு வார்த்தை கேட்டேன், சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டேன். உங்க நல்லா படிச்சவங்க, இங்கிலீஷ் எல்லாம் தெரியும். பிறகு கேட்டேன், ஆர் யூ ஏபிள் டு லீட் எ ஹோலி லைஃப், உங்களால ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியுதான்னு கேட்டேன். அங்கிள், ஐ எம் சாரி. அந்த சிஸ்டர் உண்மையை சொல்லிட்டாங்க, என்னால் முடியலன்னு சொன்னாங்க. சத்தியமா சொல்றான் அந்த சகோதரிக்கு. அப்புறம் நாங்களும் ஜோம் பண்ணோம். இந்த ஆண்டவர் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரியாக தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். அல்லேலூயா. அன்பானவர்களை, நம்ம பேசுறது குட்டிச்சோர் ஆகிறதுக்கு, குட்டிச்சோர் ஆக்குறது. நான் குட்டிச்சோர் ஆகிறதற்கும் இல்லை, ஒன்னும் குட்டிச்சோர் ஆக்குறதுக்கும் இல்லை. தம்பி சாப்பிட்டியா கேட்டது, என்ன பாஸ்டர் சாப்பிட்டியான்னு கேட்கிறாரு. நாங்கள் எல்லாம் சாப்பிடாமலா இருப்போம். என்ன நல்லா இருக்கிறியா, இது என்ன இப்படி கேட்கிறாரு, நல்லா இருக்கிறியான்னு. இது தப்பா? அப்ப அதுவும் கேட்கல. சாப்பிட்டியான்னு கேட்கல. சரியா தரமா? என் மனைவி வீடு சந்தித்து ஊழியம் செய்து வர்ற வேலையில ஒரு விசுவாசி வீட்டுக்கு போய் இன்னொரு ஆளுக்கு கூட தான் போயிருக்கு. புதுமண தம்பதியினர் அந்த பொண்ணு புருஷன் இல்லை. கேட்டாப்புல என்ன நல்லா இருக்கிறியான்னு கேட்டாரு. இவ்வளவுதான் கேட்டது, வேற ஒன்றும் கேட்டது. உன் புருஷன் நல்லா வச்சிருக்கிறானா, பொட்டெல்லாம் வாங்கி தந்தானா, சாப்பாடு ஊட்டி விட்டானா, அதெல்லாம் அப்படியெல்லாம் கேட்கல.
தூஷணம் நாங்கள் பேசுகிற பழக்கம் கிடையாது. கெட்ட வார்த்தையெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம். நம்ம பேரில் கெட்ட வார்த்தை சொல்கிறாங்க, நீ சொல்லிட்டு போ, நாட்கள் அதை விளங்கப்படும். நாட்கள் விளங்கப்படும். கும்பகோணத்தை விட்டு நாங்கள் ஆண்டவரால் வழிநடத்தப்பட்டு தாராபுரம் போயிட்டோம். என்னெல்லாம் யாரெல்லாம் சொன்னாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஆண்டவர் யார் சரி யார் தப்பு என்னெல்லாம் ஆண்டவர் தான் எல்லாம் விளக்கம் பண்ணிட்டார். நான் விளக்கம் சொல்றதுக்காக இல்லை, அது இருக்கட்டும் தம்பி. இப்போ நம்ம சம்பாஷணையினால நானும் கட்டேன் நீயும் கட்டு பரிசுத்தமாகிறதற்கு ஏதுவாக சம்பாஷிக்கலாம். நான் யாராவது எனக்கு ஃபோன் பண்ணா, நீ ஜோம் பண்ணீங்களா, பைபிள் படிச்சீங்களா, உங்களை காணலையே, இவர் இப்படித்தான், இந்த பாஸ்டரே இப்படித்தான், அந்த பாஸ்டர்லாம் அப்படியா கேட்குறாங்க. இவரை கண்ணில் பட்டாரு சில ஆட்கள் என்ன கண்டா ஓடி ஒளிவாங்க. நான் பார்த்துருக்கேன். பீப்புள் who are living in sin, they run and hide. பாவத்தில் வாழ்றவங்க ஒளிஞ்சு ஓடுறாங்க. ஏன் தெரியுமா? நான் போகும் வரையில் அவங்க டிவியில் படம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, அதில் சுட்டி டிவி பார்த்துருப்பாங்க, முழின்னு விழிப்பாங்க. அதுக்காகவே நான் அநேக வீடுகளுக்கு முன்னாலேயே மோட்டார் சைக்கிளை என்ஜின் ஆஃப் பண்ணிட்டு போயிருக்கிறேன். நான் நிறைய பேர் மாட்டியிருக்கிறேன். சரியா? மோட்டார் சைக்கிள் ஆஃப் பண்ணது யாருக்க வீட்டிலையாவது போய் தின்பண்டம் வாங்கி தின்றதுக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்க, நீ தூஷணமாக பேசினதுக்கு நீ அனுபவிச்சு தான் ஆகும். அதை நான் கண்ட பிறகுதான் நானே பரலோகத்துக்கு போவேன். அது இருக்கட்டும். இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். சம்பாஷணை வாயினால பாவம் செய்ய இடம் கொடுக்காம பார்த்துக்க. சோத்திரம் பண்ணிக்க. அங்கே ஒரு தேவ மனுஷன் சிலுவை போட்டுக்க. என்ன, நான் அந்த காலத்தில் சின்ன பையங்களாக இருக்கிறவங்கள நானும் அண்ணன் தம்பி விளையாடுற விளையாட போடா பண்ணி எங்கள் அம்மா மிளகா வச்சு தேய்ச்சி விட்ருவாங்கல்ல. வேற யாராவது பார்த்தா சொல்லுவாங்க, வாயை சோப்பு போட்டு கழுவு, வாய் தீட்டுப்பட்டு விட்டது, அசுத்தமாகி விட்டது, வாய் சோப்பு போட்டு கழுவு. பாருங்களா? வாயினால நம்ம சரீரம் பாவத்துக்குள்ளாகாம பார்த்துக்குவோமா? ஆண்டவர்கிட்ட சொல்லிடுவோமா? அப்படி ஒரு செகண்ட் கையை தூக்கிடுவோமா? என்ன செய்யணும்? ஆண்டவரே, வாயினால என்னுடைய சரீரத்தை பாவத்துக்குள்ளாக்காம என்னை காத்துக்கொள்ள கிருபை செய்யும். நீங்க அங்க இங்கே உங்க அம்மாவெல்லாம் நீ பார்க்கண்டா மகள். நீங்க இந்த நேரத்தில் மனப்பூர்வமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய உதவி கேட்டா உதவி செய்வார். கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார். குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உன்னுடைய வாழ்வின் குறைவான நிலைமை மாற்றிடுவார். உன்னுடைய வார்த்தை தூய்மையாக மாறும், உண்மையாக மாறும். பரிசுத்தமான வார்த்தைகள் உன் வாயிலிருந்து புறப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆண்டவருடைய கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சின்ன பிள்ளைகள் கூட சிலர் ரொம்ப மோசமான வார்த்தையெல்லாம் பேசுறாங்க. சின்ன பசங்கெல்லாம் பேசுறாங்க. நீங்க விடுதலை பெற விரும்புறீங்கல்ல, விடுதலை பெற விரும்புகிறாயா? ஆண்டவர் உதவி செய்வார். உங்க வாழ்க்கையில் ஒரு மாறுதலை ஏற்படுத்துவார். புதிய மனுஷனாய் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கேட்டீங்களா? ஆண்டவர் இயேசு அங்க பகல் வேளையில யாக்கோபின் கணத்திலே ஒரு கும்பல வந்தார். அவள்கிட்ட பேச்சு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துக்கு அப்ப எத்தனை வயசுன்னு தெரியுமா உங்களுக்கு? He was about 33. சுமார் 33 வயசு. யங் மேன், ஹேண்ட்ஸம் மேன், அழகானவே. அவர் பேச்சு கொடுக்கிறாரு. தாகத்துக்கு தா, கெட்ட வார்த்தையை பேசினாரு, டபுள் மீனிங்ல பேசினாரு. நோ, வித் எ குட் ஸ்பிரிட். நீங்க பேசுற டபுள் மீனிங்ல பேசாதீங்க. சிலர் டபுள் மீனிங்ல பேசுவாங்க. டபுள் மீனிங் பேச்சு வேண்டாம், ஒரே மீனிங்ல பேசுங்க. டபுள் மீனிங் மற்றவங்க பேசுறவங்க வேற கேட்டுருவாங்க. அதனால டபுள் மீனிங், ட்ரிபிள் மீனிங், டபுள் ஆக்ட், ட்ரிபிள் ஆக்ட் அதெல்லாம் விட்டுறணும். நேரே வா, நேரே போ, நேரே பேசு. ட்விஸ்ட் பண்ணி பேசக்கூடாது. கேட்டீங்களா? அப்ப நேர்மையான பேச்சு, தூய்மையான பேச்சு தான் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. டபுள் ஆக்ட் எல்லாம் வேண்டாம். ஆண்டவரே, நான் சுத்தமான வார்த்தைகளை பேச எனக்கு கிருபை செய்யும். நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களில் ஏற்படுகிற மாறுதலை உங்களோடு உள்ளவர்கள் அறிவார்கள். இப்படி இவங்க நீ மாறிட்ட, நான் சபைக்கு போறதில்ல. ஆண்டவர் இயேசு என்னை மாற்றினார். ஹல்லேலூயா. இயேசு என்னை மாற்றினார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு சாட்சி. முன்னால போல இல்ல, இதுதான் உண்மையான மாற்றம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்து பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதுறவங்கள சொல்றாரு. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை படிச்சீங்கன்னா அங்க ஒரு கூட்டத்தாரு வீணா பேசி வீணா போனாங்களா, வீணா பேசி வீணா போயிருக்கிறாங்க. நீங்க எடுத்து பாருங்க. 1 தீமோத்தேயு
1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அதை படித்து பார்க்குற வேளையில் அங்கு சில சத்திய கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள், வீணா போயிட்டாங்க. எப்படி? My purpose is telling you to do this is to promote love, but some have missed this key point and in their teaching and have gone off in another direction. வேறொரு நோட்டுக்கு மாறி போயிட்டாங்க அவிகளே. இப்ப பேச வேண்டியது ஆண்டவருடைய அன்பை பற்றி, நல்மனசாட்சி, சுத்தமான இருதயத்தை பற்றி, மாயமற்ற விசுவாசத்தை பற்றி. அதை கவனிக்காம இங்க என்ன ஆகி போனாங்க? பவுல் சொல்றாரு, ரொம்ப வருத்தத்தோடு குறிப்பிடுகிறார் பாருங்கள். இவைகளை நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். இப்படி இருக்கலாமா? வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். அதுதான் the goal of this command is love, which comes from a pure heart and a good conscience and a sincere faith. Some have wandered away from these and turned to meaningless talk. அர்த்தமில்லாத பேச்சுக்கு இடம் கொடுத்து வீணா போயிட்டாங்க. அர்த்தமில்லாத பேச்சு, வீணா வெட்டி பேச்சு. அரசியல் பேசலாமான்னு நீங்க கேட்கலாம், அவசியத்துக்கு ஒரு புள்ளி பேசிக்கிடலாம். அரசியல், நாட்டு நிலவரம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், பேசி அதுக்காக சோம்பணும். நம்ம நாடு என்ன நிலவரத்தில் இருக்கு, என்ன திசை நோக்கி போகுது அப்படின்னு அறிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்காக சோம்பணும். ஊர்க்கதை, உலக கதை, பவுல பசலும் சொல்றாருல, கிளவி பேச்சுகளுக்கு விலகிரு. வெட்டி பேச்சு, பெயின் டாக். சும்மா அவரை பற்றி, இவரை பற்றி, அவளை பற்றி, இவளை பற்றி, அந்த கதை, இந்த கதை, 10 வருஷத்துக்கு முன்ன நடந்த கதை. ஐயோ, வேண்டாத பேச்செல்லாம் பேசி வீணா போயிட்டாங்களா, நஷ்டப்பட்டு போயிட்டாங்க. நம்ம பேச வேண்டியது எதுன்னா, நமக்கு புரோஜனப்படனா சுத்தமான இருதயம், நல்மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், ஆண்டவர்ல வைக்க அன்பு. இதைத்தான் நம்ம பேசிக்கலாம். இதுக்கு பதிலாக வெட்டி பேச்செல்லாம் பேசி அவங்க விலகி போயிட்டாங்க, வீணா போயிட்டாங்க. சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நஷ்டப்பட்டு போறது எதனால தெரியுமா? இதனால ஒரு சுத்தமான இதயத்தை விரும்பி அதை பற்றி பேசுறதில்லை. கெட்ட கெட்ட கதை, கெட்ட கெட்ட காரியங்கள், நல்மனசாட்சி இல்லை. யாரை கவுத்துறாரு? நீங்க யாரை கவுத்துறீங்க? நீங்க யாரை ஏமாத்துறீங்க? நீங்க யார்கிட்ட கடன் வாங்கிட்டு கொடுக்கல? உங்களுக்கு அந்த பிசினஸ்ல எவ்வளவு அந்த கமிஷன் கிடைச்சது? இப்படி சில தேவையில்லாத காரியம் எல்லாம் பேசி நல்மனசாட்சி இல்லாமலாகி, அடுத்து ஒரு மாய்மாலமான ஒரு விசுவாசம், நடிக்கிற விசுவாசம். ஆண்டவர்கிட்ட எல்லாம் நாங்கள் ரொம்ப விசுவாசம் இருக்கிறோம், ஆண்டவர் தான் நாங்கள் ரொம்ப நேசிக்கிறோம், ஆண்டவர் எங்களை ரொம்ப வழிநடத்திட்டு இருக்கிறார். போய் 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 உண்மையான விசுவாசம் கிடையாது. ஒரு புரோக்கரு, லேண்ட் புரோக்கர், நான் ஒரு நாள் எங்கள் அண்ணனை சந்திச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே வரவில்லை, அவராக சத்தம் கொடுத்து என்னை கூப்பிட்டு, மாஸ்டர் உடம்ப பார்த்துக்கிடுங்க, நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருந்தால் தான் எங்களுக்கெல்லாம் நல்லதுன்னு சத்தம் கொடுத்தாங்க. நான் வண்டியை எடுத்துகிட்டு வாரக்குள்ளால என்ன பக்கத்தில் வந்துட்டேன். வந்து அவராக அவருக்கு அட்ரஸும் ஃபோன் நம்பரும் கொடுத்துக்கிட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லிக்கிட்டு போகிற எனக்கு நம்பரை கேட்டார். சரி, வயசான பெரிய மனுஷனாக இருக்கிறாரு, அண்ணன் எனக்கு ரொம்ப வேணும், எங்கள் குடும்பத்தையே காப்பாற்றினவர் அவர் தான், பிள்ளைகளெல்லாம் உருவாக்குனவர், வளர வச்சது, வாழ வச்சது, நிறைய பேசினார். நானும் தெரியாத நம்பரை கொடுத்துட்டேன். வர 2 நம்பரை பேசி சுருக்கமாக சொல்கிறேன், ஏமாத்து கதையெல்லாம் நிறைய விட்டார். உங்கள் பாப்பாவுக்கு நான் வேலை வாங்கித்தாரேன், இதோ தஞ்சாவூரில் வாங்கித்தாரேன், இதோ கும்பகோணத்தில் வாங்கித்தாரேன், அவர்கிட்ட வாங்கித்தாரேன், இவர்கிட்ட வாங்கித்தாரேன் எல்லாம் பேசி வீணா போய், ஐயா சுருக்கமாக சொல்லி முடிக்க வர்ற உங்கள் அண்ணார்கிட்ட நீங்கள் சொல்லி, எனக்கு தங்கச்சி மகன் 6வது அட்மிஷனுக்கு வந்திருக்கிறான், இதான் யூனிஃபார்ம்லேயே வந்திருக்கிறான், பையோட வந்திருக்கிறான், அதெல்லாம் உண்மைதான். பையோட ஒரு யூனிஃபார்ம் தச்சு அங்கே உள்ள ஒரு செக்யூரிட்டியை முடிச்சுக்கிட்டாரு. அவரும் செக்யூரிட்டியும் சேர்ந்து 18,000 ரூபாய் கமிஷன் வாங்கியிருக்கு. ஒரு அட்மிஷனுக்கு 18,000 ரூபாய். இவ்வளோ வாங்கிட்டாக்க மாயையான விசுவாசம், நல்மனசாட்சி இல்லாமல் போய் எங்கள் அண்ணன் அறிஞ்சிட்டாப்புல. அவர் சொல்லிட்டாரு, அட்மிஷன் கிடையாது, உங்கள் தங்கச்சியும் இல்லை, உங்கள் அக்காவுக்கு பிள்ளையும் இல்லை, வேற யாரோ ஒரு ஆளுக்கு அட்மிஷன், நீங்கள் பணம் வாங்கிட்டு வந்துருக்கு.
கொடுக்கல. அந்த செக்யூரிட்டியை பார்த்துக்கிட்டே இருந்தார். அவன் ஒரு நாள் 2 நாள் லீவு, பெர்மிஷன் வாங்காம லீவு போட்டானா கலத்தி விட்டுட்டார். நீ போயிட்டே இருக்கு. ஏன்னா 12,000 ரூபாய் இவங்க 2 பேரும் பங்கு போட்டு வாங்கியிருக்கு. சம்பாஷணை எப்படி? உண்மையான அன்பு, உண்மையான விசுவாசம், நல்மனசாட்சியோடு உள்ள காரியத்தை பற்றி கொஞ்சம் சம்பாஷிப்போமா? அப்படி பேசுவோமா? எனக்கு பஸ் வந்துடும், நான் போறேன், அப்ப நீங்க போங்க. சிலர் இரண்ட முந்தின காலத்தில், முற்காலத்தில், இந்த ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் வருவாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வர அவங்கள்ட்டே நம்ம பேசி தொலையணும். எனக்கு பிடிக்காது. நம்ம ஜோம் பண்ணுவான்னு சொல்லிட்டா போதும். இப்போ எனக்கு பஸ் வந்துடும்னு சொல்லுவாங்க. பஸ்ஸில் ஏறி போயாச்சு, வீணா போயாச்சு. விலகி போனார்கள். ஜெபம் பண்றதுக்கு என்ன இல்லை, நல்மனசாட்சியை பற்றி பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவரை பற்றி, அன்பை பற்றி, விசுவாசத்தை பற்றி சொன்னா அதுக்கு என்ன இல்லை. வெட்டி பேச்சு பேசுவாங்களா, விலகி போயிடுவாங்க. ஆமா, அப்படி வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து யூஸ்லெஸ் ஸ்டாப். நீங்க தயவு செய்து பிள்ளைகள் கொஞ்சம் கவனமாக இருக்க. ஆவிக்குரிய பிள்ளைகள், பசுத்தாய் பெற்றவர்கள், கர்த்தருடைய மத்தியில் பங்கு பெறுகிறவர்கள். இந்த காலம் பொல்லாத காலம். அங்க ஒரு சார் சொன்னார், கலியுகம் உருப்படாத காலம். தேவ பிள்ளைகள், எனக்கு ஆவியின் வரங்கள் வேண்டும், பரலோக தரிசனம் வேண்டும், ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும், என் குடும்பம் ஆதாயம் பண்ணப்பட வேண்டும். நீங்க வெட்டி பேச்சு பேசக்கூடாது. வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்காதுங்க. வீணான பேச்சு இந்த வாலிப பருவத்தில் பேச பழகிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க, கண்ட்ரோல் பண்ணவே முடியாம போயிடும். ஆண்டவர் கிருபையினால எங்க பெற்றோர், விசேஷமா என்னுடைய தகப்பன் இந்த விஷயத்துல ரொம்ப கண்டிப்பா வளர்த்தாங்க. அப்ப ரொம்ப கடினமா இருந்து, கஷ்டமா இருந்து. இந்த வீட்டில் பேசக்கூடாதா? பேசினாலும் தப்பா? பேசினாலும் தப்பு தான். ஜோம் பண்ணலாம், பாட்டு பாடலாம், பைபிள் படிக்கலாம். சும்மா ஐயோ நான் எங்க அண்ணன், என் தம்பி எல்லாம் எத்தனை அடி வாங்கி இருக்கிறோம். கையில உள்ள நரம்புல இப்பவும் வலி இருக்கும். ஏன்? லீவு நாட்கள்ல எங்க அப்பா ரூம்ல வாசம் பண்ணி ஜோம் பண்ணுவாங்க. நாங்க இன்னொரு ரூம்ல இருந்து விளையாடிட்டு நல்லா பேசுவோம். முதல்ல வந்து சொல்லுவாங்க, நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன், சவுண்ட் வரக்கூடாது. திரும்ப கொஞ்ச நேரம் இருப்போம், திரும்பவும் பெரம்பு வச்சுன்னு அடிப்பாங்க. அடியா வாங்கிட்டு ஓடிடுவோம். எங்க பாட்டி வீடு அடுத்த பிளாட்டுக்கு பக்கத்தில். அங்க ஓடிடுவோம். எங்க பாட்டி ஆண்டி அங்க இருப்பாங்க. அடி பேசக்கூடாது, வீண் பேச்சுக்கு இடம் கூடாது. ராத்திரி 10 மணிக்கு மேல பேசக்கூடாதான். இது என்னப்பா கொடுமை? இது என்ன ஹாஸ்டலா? ஹாஸ்டல் நடத்துறீங்களா? ஹாஸ்டல் எல்லாம் நான் நடத்தல. சபை, ஆண்டவர் இந்த சபையை நடத்த கொண்டு வந்து வச்சிருக்கிறார். சபையில ரொம்ப பேசக்கூடாதுமா. ராத்திரி 10 மணிக்கு மேல எங்க அக்கா 2 பேர் பேசி நிக்கிறாங்க. அப்போ ஒரு 87 88 வயசு. கேட்கிறாங்க, மணி எத்தனை? மணி 10 தூங்க போலியா? பறந்து ஓடிட்டாங்க. நானும் அதை முடிட்டு போயிட்டாப்பா. நாளைக்கு பகலை எங்க அண்ணன் கல்யாணம் காலையில. ராத்திரி 10 மணிக்கு மேல நானும் பெரிய அண்ணனும் மாஸ்டர் அண்ணனும் படுத்த படுக்கையில மெதுவா பேசுறேன். அங்க என்ன சவுண்டு? வீண் பேச்சுக்கே இடம் கிடையாது. அதெல்லாம் உங்க அப்பா காலம், உங்க தாத்தா காலம், உங்க ஆத்தா காலம். இந்த காலம் அப்படிதான் இருக்கணும். ஆண்டவருடைய கிருபை மேலான. எனக்கு ஆண்டவருக்கு கிருபை போதும் தம்பி. ரொம்ப பேசி ஒன்று நான் சாதிக்கல. எனக்கு வசனம் சொல்றதுக்கு பிடிக்கும். வசனம் கேட்கறது அதை விட ரொம்ப சந்தோஷம். வெட்டி பேச்சு பேசுறது எனக்கு ஒரு உற்சாகம் இல்லையா. உடம்பு வலிக்குதே, வாயு வலிக்கும், உடம்புல இருக்கிற பெலன் குஞ்சு போயிடும். ஆண்டவரை பற்றி பேசணும். எங்க காலேஜ் ப்ரொஃபஸரு ஒரு பாட்டு பாடினார். அவர் கிட்டார் போட்டு, லெட்ஸ் டாக் அபவுட் ஜீசஸ் தி கிங் ஆஃப் கிங்ஸ் இஸ் ஹி. அப்படி ஒரு பல்லவி உங்களுக்கு தெரியாதுல்ல? நீங்க சண்டே ஸ்கூல் வரீங்களா? நான் சண்டே ஸ்கூல் எடுக்க போறேன். என்னையில இருக்கு? அடுத்த வாரத்தில் சண்டே ஸ்கூல் எடுக்க போறேன். நீங்க வந்தீங்கன்னா இந்த கோரஸ் எல்லாம் படிச்சுட்டாங்க. சத்தியமா இதுல நிறைய கோரஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியாது. இங்கிலீஷ் கோரஸ் படிக்கணும்னு சொன்னா பைபிள் ஸ்டடி வாங்க, முதல்ல படிச்சு தரேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை பற்றி பேசுவோமா? பேசுவோம். 2 மணி நேரமா? நீ ஏத்துக்கிடுவியா? நான் சொல்ற சத்தியத்தை புரியுமா? பேசுவேன். இல்லையா? எனக்கு ஒத்துறாது, நான் போறேன், எனக்கு ஜெபம் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை படிச்சியா? அங்க ஒரு விஷயம் சொல்றாரு. பவுல் அப்போஸ்தலன் தீத்துவிட்ட எழுதின நிருபத்தில் சொல்றாரு. படிச்சு பாரு பாப்போம். 2ஆம் அதிகாரம் 14-15. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாக நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கி உள்ளவர்களாகும்படி, பக்தி உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடு கடிந்து கொள்.
ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கூடாதிருப்பாயாக. இது என்ன விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் இருப்பாயாகன்னு ஒரு முட்டையா சொல்லக்கூடாது. அதுக்கு முன்னால் இருக்கிறது. அவர் சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொண்டார், தமக்குரிய சொந்த ஜனமாக்கினார், நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகும்படி சுத்திகரித்தார், அதுக்காக தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார். இதை நீ பேசு. ஹல்லேலூயா. Have you ever done such a thing in your life? இதுபோல உள்ள காரியத்தை யாராவது செஞ்சிருக்கீங்களா? அப்படி செஞ்சவங்க இங்க யாராவது விசுவாசிகள் கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்த கையை தூக்குங்க. நம்ம இதுவரையிலும் பிரசங்கம் பாஸ்டர்மாரும் டிவியில அண்ணமாரெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடுக்காது இருப்பாயாக. அது பொதுவான ஒரு ஆலோசனை. ஒருவனும் அசட்டை பண்ணேன்னா, நான் ஒரு ஊழியக்காரன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன். நான் இப்போ ஒரு டிஷர்ட்ல ஒரு டிஷர்ட்டை இன் பண்ணிட்டு ஒரு டைட் பேண்ட்ஸ் போட்டு அதில் மீசையை வச்சுட்டு ஹாலோ ஊழியான்னு சொன்னா, கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க, ஆவிக்குரியவங்க, பக்தி உள்ளவங்க, இவரா பாஸ்டர், இவர் ஒரு டிஷர்ட் போட்டுட்டு இன் பண்ணிட்டு மீசை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி நிற்கிறாரு, இவர் என்ன ஊழியக்காரர் போலையா தெரியுது இவரை பார்த்தா அப்படின்னு அற்பமா பேசுவாங்க, அசட்டை பண்ணுவாங்க. அது உண்மைதான். இல்ல இந்த அரைக்கால் சட்டை இருக்குல்ல, முட்டி வரையிலும் இப்போ உள்ள பேஷன், இந்த குரங்கு வாழெல்லாம் வச்சது, அது போல நான் போட்டுட்டு வந்தேன்னு வச்சுக்கிடுங்க, அசட்டை பண்ணிடுவாங்க. இவர ஒரு ஊழியக்காரரு அப்படி இல்லையா? இல்ல நான் ஒரு கோமாளிய போல நிறைய பவுடர்லாம் போட்டு மேக்கப் பண்ணிட்டு ரோஸ் பவுடர்லாம் போட்டு எல்லாரும் சிரிக்க விட்டா, ஐயோ அசட்டை பண்ணுவாங்க. இவரு அவர் ஊழியக்காரனா இருந்து இப்படி பண்றாரு, கோமாளி வேஷம் போடுறாரு. ஒரு ஊழியக்காரன் கோமாளி வேஷம் போடலாமா? போடக்கூடாது. அப்படி அசட்டை பண்ணிடுவாங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் அடங்கு, உண்மைதான், ஒத்துக்கிடுறேன். ஆனா இங்க பவுல் எதை எழுதுறாருன்னா, நம்ம சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொண்டார், தம்முடைய சொந்த ஜனமாக்கினார், நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகும்படி விரும்புகிறார். அடுத்து பக்தி நம்மை சுத்திகரிக்கும்படி தம்மை ஒப்பு கொடுத்தார். இதை பேசணும். அல்லேலூயா. இது போல உள்ள பேசுறீங்களா? ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொண்டார், சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டாரே. ஹல்லேலூயா. இது ஒரு பாட்டில் உள்ள ஒரு அடி, எனக்கு வாயில வந்து உளரல. சந்ததம் நிலைத்திருப்போ நிதமும் பாடி போற்றுவோ. ஹல்லேலூயா. சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார், நம்ம அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொண்டார், நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியமுள்ளவர்களாகும்படி விரும்புகிறார், நம்மை சுத்திகரிக்கும்படியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுது என்று நம்புகிறேன். இப்படி பேசணுமா? இதைத்தான் பேசணுமா? இப்படி பேசாம வேற கதை பேசினா மற்றவங்க அசட்டை பண்ணிடுவாங்க. மற்றவங்க ஒன்னு அசட்டை பண்ண இடம் கொடுக்கிறாரே. He gave himself for us. He died to free us from all evil. He died to make us pure. These are the things you should tell people. Don't let anyone think that they can ignore you. ஒன்ன மறந்துடக்கூடாது, புறக்கணிச்சிடக்கூடாது, அசட்டை பண்ணிடக்கூடாது. அதுக்கேற்றபடி இந்த விஷயங்களை பேசுன்னு சொல்றாரு. Hallelujah. He was quite young. Titus was quite young in the Bible. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த தீத்து 7 வயசு உள்ளவர். பவுல் அதனால ஒரு அட்வைஸ் பண்றார், இதெல்லாம் பேசு. இப்ப விசுவாசிகள் நம்ம ஒருவர் சந்திக்கிறவர்கள் என்ன பேசுறோம்? மல்லிகா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் என்ன செய்வார்? கவனித்து கேட்பார். அல்லேலூயா. நீங்க ஒருவரோடு பேசுறீங்க, என்ன பேசுறீங்க? என்னத்தை பேசுறீங்க? ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொண்டார், சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகும்படி விரும்புகிறார், நம்மை சுத்திகரிக்க தன்னையே கொடுத்தார். இதை பேசினா ஒருத்தரும் பக்கத்தில் நெருங்க முடியாது. நம்ம தான் ஸ்டாண்டர்டான ஆளு, நம்மகிட்ட யாரும் நெருங்க முடியாது, நம்ம யாரும் அசட்டை பண்ண முடியாது. ஹல்லேலூயா. இது அவர்கிட்ட போகக்கூடாது, அவர்கிட்ட வச்சுக்கிடக்கூடாது, அவர் வேதத்தை எடுத்துருவார், பைபிளுக்கு பேச ஆரம்பிச்சிருவார், நம்ம தப்ப முடியாது அப்படி நினைச்சு ஒதுங்கிடுவாங்க. இது நம்ம ஜாலியா அங்க இங்க அந்த கதை இந்த கதை, ஆமா ஊர் கதை உலக. ஐயோ, பவுல் எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் புரிஞ்சது? கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில
இதுபோல் நல்ல காரியங்களை கற்றுக்கிடணும், ஸ்டாண்டர்டாக மாறணும். அப்போ யாரும் அசட்டை பண்ண முடியாது. நான் சில பரிசுத்தவான்களை கவனிச்சிருக்கேன், அவங்கள்ட்ட வேண்டாத பேச்சு வரவே வராது. இதுபோல் உள்ள காரியங்களை தான் அவங்க பேசியிருக்கிறாங்க, நான் கேட்டிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரை பற்றி, ஆண்டோடைய மகிமையை பற்றி நற்கிரிகளை நம்ம செய்யணும், பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக வாழணும், நம்ம சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தா. இதெல்லாம் பேசுறவங்களுக்கு தனி மரியாதை இருக்கு. நையாண்டி நக்கலும் ஐயோ அதெல்லாம் சரி வராது, அது ஒத்துறாரு. அப்படிப்பட்டதெல்லாம் நமக்கு சரி வராது, அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. டோன்ட் ஸ்பேர் யுவர் டைம் ஃபார் சச் பீப்புள். அப்படிப்பட்டவங்களுக்கு நேரத்தை கொடுக்காதுங்க, அப்படிப்பட்ட பேச்சுக்கு இடம் கொடுக்காதுங்க. அன்பானவர்களே, தம்பி, பிள்ளைகளே, பெற்றோரே, நீங்கள் இதில் கொஞ்சம் தேறிட்டீங்கன்னா இந்தியாவின் எழுப்புதலில் உங்களுக்கு கேரண்டியாக பங்கு. அப்போ தேவ கிருபை உங்களை சந்திக்கும், தேவ மகிமை உங்கள் மேலே இறங்கும், பரலோக தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும், ஆவியின் வரங்களை உடையவர்களாக மாறுவீர்கள். ஈவன் a simple prayer can bring great victory. Hallelujah. ஒரு சின்ன ஜபத்துக்கு கூட ஆண்டவர் பதில் கொடுப்பார். சமீபத்தில் ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து பெரிய பதவியில் இருக்கிற ஒரு சகோதரி, எங்கள் சொந்தக்காரர், அந்த சகோதரி வருவாப்பில், அங்கிள் இது இன்னாரெல்லாம் காலேஜ் யூனிவர்சிட்டியை விட்டு போயிட்டாங்க. அப்படியா, டாக்டர் சோ போயிட்டாரு, அவருக்கு சம்பளம் கட்டி போயிடாது. அவர் என்ன வேலை பார்த்தாரு உங்களுக்கு தெரியுமா கேட்ட ஆரம்பித்தேன். அவரு என் மகளுக்கு ஒரு வேலை பார்த்தாரு தெரியும், உங்களுக்கு நினைவு இருக்கான்னு ஆரம்பித்தேன். அவர் என்ன பண்ணார், பேரண்ட்ஸ் மீட் பண்ணி ஆல் டிக்கெட்டு அப்போ தான் கையெழுத்து போடுவார்னு இன்னும் சொல்லியிருக்கிறார். எனக்கு பயங்கர இருமல் சளி, அதோடு நான் சாப்பிடாம உபவாசத்துக்கு இங்கே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். என் மகன், டேடி நீங்கள் வாங்க டேடி, அவர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்கிறார் டேடி, ப்ளீஸ் கம் டேடி, ஐ ஆம் சிக், ஐ cannot come. யூ அட்ஜஸ்ட். அந்த சகோதரிகிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ப்ளீஸ் வெயிட் ஃபார் மீ, எனக்கா செய்யுங்க. அப்படி சிஸ்டர், அங்கிள் நான் பார்த்துக்கிறேன். அந்த சகோதரி ஃபோன் பண்ணி பிறகு மகா டேடி டேடி, நான் ஒரு சிம்பிள் பிரேயர், லார்ட் யூ டேக் கேர் ஆஃப் தட் மேன், let him be put down, let him be demoted. depromotion ஒரு வார்த்தை இங்கிலீஷில் கிடையாது, நீங்க தப்பா பேசினா நீங்க தான் தப்பு. டிமோஷன், டிமோட்டட், அவர் கீழே போட்டு இறங்கட்டும். ஒரு சிம்பிள் பிரேயர், அவர் இறங்கிட்டார். இப்போ யூனிவர்சிட்டியை விட்டு வீட்டுக்கு போயிட்டார் தம்பி. சிம்பிள் பிரேயர் will bring great victory if you are there to talk about Jesus. இது போல என்னத்த பேசணும், எனக்கு எவரை கண்டாலும் இது போல தான் பேச வரும். எவன் போன்ல பேசினாலும் இப்படிதான் பேசுவேன். About your life, is Jesus alive in you? நான் சிலர்கிட்ட கேட்கிறோம், is Jesus alive in you? இயேசு ஜீவிக்கிறார், உனக்குள்ள ஜீவிக்கிறாரா? ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். இந்த பாஸ்டர் கிட்ட போனே பண்ணக்கூடாது. வெரி குட், டோன்ட் கால் மீ unnecessarily. போன் பண்ணாலே இப்படிதான் அவர் கேட்கிறாரு. ஜோம் பண்ணியா, பைபிள் படிச்சியா, ஏன் பைபிள் ஸ்டடிக்கு வரல, ஆண்டவரை பற்றி ஏன் பேசுவார்ப்பா, அவர்கிட்ட போனே பண்ணா. வெரி குட், ஐ அப்ரிஷியேட் யூ, டோன்ட் கால் மீ, யூ நீட் நாட் கால் மீ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீர்த்து கிட்ட சொன்னார் பார்த்தீங்களா? இது புரிஞ்சுதான் நான் எவ்வளவு சிம்பிளா சொல்லித்தரேன். கொடி போல படரணுமே. பக்தன் பாடுகிறார், வசனத்தை ஷார்ட்டா சொல்லி தந்துட்டேன்ல, இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. இனி ஒரு மாற்றம் உங்கள் பேச்சிலே வருகிறது. இன்று முதல் ஒரு மாற்றம். இந்த வசனத்தை எழுதி வச்சுட்டு வீட்டில் போய் கொஞ்சம் படிக்கணும், அதை தியானிக்கணும். ஓஹோ, ஐ மஸ்ட் பி சேஞ்ச், நான் மாறணும். அது நீங்க பாஸ்டர், அதனால அப்படி இருக்கலாம். நீங்களும் மாறணும். இது பாஸ்டருக்கு மட்டும் இல்லை, இது உங்களுக்கும் தான். ஆண்டவர் நீங்களும் மாறணும் விரும்புறாரு. ஷால் வி ப்ரே? நம்ம இப்ப ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லுக்கு முன்னால் ஆவியானவர் இறங்குகிறார். தேவனுடைய வார்த்தை வெளிவருகிறது, புறப்படுகிறது. தீர்க்க தரிசனமாக தேவன் உரைக்கிறார். ஓஹோ, இந்த பையனுடைய தேவனுடைய வல்லமை இருக்குது. இவன் அப்படியே ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He never talks to his lover. அவன் காதலிடத்தில் பேச மாட்டான், அவள் காதலிடத்தில் பேச மாட்டாள், கர்த்தரோடு பேசுவாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You need the power of God. உனக்கு ஆண்டவருடைய வல்லமை வேண்டும். ஆண்டவருக்கு வல்லமை வேணும்னா ஆண்டவர்கிட்ட ரொம்ப பேசணும். ஹல்லேலூயா.
நான் உண்மையை தான் சொல்றேன். எனக்கு நிறைய வேலை வந்து அவர் வந்து இவர் வந்து எனக்கு ஆண்டவன்கிட்ட ரொம்ப நேரம் பேச முடியல, நான் அவளை நிலைமை ஆகிட்டேன்னா நான் ரொம்ப துக்கப்படுவேன், ரொம்ப வேதனைப்படுவேன். எனக்கு உடம்புல ஒண்ணுமே பலனே இல்லாத போல நான் உணர்வேன். என்ன பார்க்குறவங்க கேட்பாங்க, நீங்க ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க, உங்களுக்கு முடியலையோ? ஆமா, நான் முடியல. இஃப் ஐ டாக் டு மை லார்ட் ஐ வில் பி ஸ்ட்ரெங்தன்ட், ஐ வில் பி வெரி ஸ்ட்ராங். ஆண்டவரோடு பேசிட்டேன், நான் தான் பயமா உன்னை போல 10 பேரை பிடிச்சி நிறுத்தி விடுவேன். சரிதான், ஜெபம் பண்ணுவோமா, பாடுவோமா? பாடுவேனே வாழ்விலே ஆசை நேசரை கண்டேனே, பாடுவேனே வாழ்விலே ஆசை நேசரை கண்டேனே. ஊர்கதை வெட்டி பேச்செல்லாம் பேசினா கிருபை சந்திக்க எனக்கு கிருபை வேண்டும். தேவ கிருபை தேவ பிரசன்னம் எனக்கு வேணும்ப்பா. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? இனிமேல் மாறுவீங்களா? மாறணும்னு விரும்புறீங்களா? இன்றைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் உங்களை கொண்டு நிறைய காரியெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறார், எதிர்பார்க்கிறார். God is expecting many things from you. God wants to use you. உங்களை பயன்படுத்த தேவன் விரும்புகிறார். நீங்க கொஞ்சம் மாறணும். தம்பி, அன்பான பிள்ளைகளே, தகப்பனே, தாயே, நீங்க கொஞ்சம் மாறணும். அது நாங்க எங்க தொழில் விஷயமா பேசுறோம். தொழில் விஷயமா பேசுங்க, சுருக்கமா பேசுங்க. அதுக்காக நீண்ட நேரம் பேசி இப்போ உள்ள விலைவாசி எல்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல, நாட்டு நிலவரம் தெரியல. பெட்ரோல் மட்டும்தான் விலை குறைஞ்சிருக்கு. எள்ளு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு விலை குறைஞ்சிருக்கா? இல்ல இல்ல. பிறகு வெந்தயம், சீரகம், மிளகு விலை குறைஞ்சிருக்கா? இதெல்லாம் சுருக்கமா பேசுங்க. என்னை பொறுத்தவரையில் எனக்கு தெரிஞ்ச மட்டும் எனக்கு உள் உணர்வுல வெளி உணர்வுல சொல்றேன். எனக்கெல்லாம் ரொம்ப நேரம் வளன்னு அறுவைன்னு சொல்லுவாங்க, பிளேடுன்னு சொல்லுவாங்க. பிடிக்காது. பி ஷார்ட். ரொம்ப சுருக்கமா சொன்னா போதும், ஒருக்கா சொன்னா போதும், எனக்கு புரியும். எனக்கு கொஞ்சம் புரியும். புரியக்கூடிய ஒரு ஆற்றலை கிருபையை தந்திருக்கிறார். நிறைய பேசி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சுருக்கமா சொல்லியாச்சு. எதைத்தான் பேசணும்? அக்கிரமொழியிலிருந்து என்னை மீட்டாரே, சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டாரே, நற்கிரிகளை செய்ய தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் அவருக்காக பக்தி வைராக்கியமா நம்ம வாழணும். அல்லேலூயா. என்ன நம்ம எல்லாம் சுத்திகரிக்கும்படியாக தன்னையே ஜீவபலியாக தந்தார். இது போல பேசுங்க. அப்ப ஒருவரும் நம்மை அசட்டை பண்ண முடியாது. அல்லேலூயா. They will fear to come near you. பயப்படுவாங்க, பேசுறதுக்கு யோசிப்பாங்க. அவர்கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுப்பா, பேச்சு வச்சுக்கிட கூடாது. அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிக்கிற வேளையில அங்க தியத்தீரா சபையை பற்றி சொல்லியிருக்கு. தியத்தீரா சபையில ஒரு குழப்படி நடந்திருக்கு. அங்க ஒரு பொம்பளை இருக்கிறார், அவள் ஒரு வேசி, அவளுடைய பெயர் ஏசபேல். அவள் என்ன செய்கிறான்னா, அந்த 2:20 இருக்கு. எப்படின்னா, தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேலும் சிறியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். சபையில கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஏசபேல் என்னும் தீர்க்கதரிசி என்னும் சிறியானவள் ஊழியக்காரர் தவறான வாழ்க்கை வாழவும், நம்ம எல்லாரும் தேவதூதர்கள் இல்லை, எல்லாரும் தான் பாவம் செஞ்சாங்க. நீங்களும் பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் கடைசியில மன்னிச்சு சிறுமையின் திருடர் கள்ளனை ரட்சித்த போல காப்பாற்றுகிறார். பாஸ்டர், நீங்கள் திருடினாலும் ஒன்றும் இல்லை, களவு செய்தாலும் ஒன்றும் இல்லை, வேசித்தனம் பண்ணாலும் எல்லாரும் தான் பாவம் செஞ்சாங்க. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கட்டு போனார்கள் தானே வசனம் இருக்கு. இங்க ஒரு துருவதேசம் நடக்குது. ஏசபேல் என்னும் சிறியானவள் வேசித்தனம் பண்ணலாம், விக்கிரகங்களுக்கு படைத்தவளை புசிக்கலாம் என்று போதிக்கிறாள். அவளுக்கு இடம் கொடுக்க கூடாது தம்பி. அப்படி இடம் கொடுத்தா தப்பு. கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. கள்ளத்தீர்க்கதரிசிகள் தவறான போதனை பண்ணுகிறவர்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. அடுத்து விக்கிரகங்களை படைத்தவர்கள், அது நம்ம வயிறு பசிச்சா நமக்கு வேற ஒண்ணும் இல்லை, கோயில்ல இருந்து வந்து பிரசாதம், நம்ம இப்ப சோத்திரம் பண்ணி சாப்பிடணும். சோத்திரம் பண்ணி கர்த்தருடைய பந்தியும் சாப்பிடுவேன், சோத்திரம் பண்ணி பிரசாதம் சாப்பிடுதியா? அப்படியா? எல்லாரும் தான் பாவம் செய்யறாங்க. அமெரிக்காவிலே அவர் பாவம் செஞ்சாரு, இங்கிலாந்துல இவர் பாவம் செஞ்சாரு, சென்னை பட்டணத்தில் அவர் பாவம் செஞ்சாரு. எனக்கு பெரிய பட்டியலே இருக்கு, வேணும்னா நம்பர் தார. அப்படியா?
அப்படிப்பட்டவங்களுக்கு இடம் கொடுக்காத. துருபதேசம் பரிசுத்த வாழ்வுக்கு இடம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? சமீபத்தில் ஒரு சபைக்கு ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறார். அவர் பேசினாராம், பேபிலோனியன் டான்ஸ், பாபிலோனிய சர்க்கஸ், அதெல்லாம் ஆபத்து தம்பி. இந்த இயேசபேல் சிறியானவள் இப்படி சில போதனைகளை போதித்து இதுக்கெல்லாம் அந்த சபையில இடம் கொடுக்குறாங்களா? அப்படியா? அன்றைக்கு சொன்ன பார்த்தீங்களா பைபிள் ஸ்டடியில் டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்களா, சர்க்கஸ் எல்லாம் காட்டுறாங்களா? இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். ஹல்லேலூயா. கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். அவர் யாரு, எங்க உள்ளவர், அவருடைய ஜீவன் எப்படி, அவரு நல்ல ஜீவிதம். சமீபத்தில் ஒரு மிஷனரி பணியில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார் 2 மாதத்துக்கு முன்னால. அவருக்கு மகளுக்கு கல்யாணம் ஒழுங்காகிட்டு சொல்லி சந்தோஷப்பட்டார். அடுத்த தடவை வந்தாலே எப்படி கல்யாணம் வைப்பேன்னு கேட்டேன். பாஸ்டர், அது கல்யாணம் நாங்கள் வாபஸ் வாங்கிட்டோம். என்னன்னு கேட்டேன். அந்த பையனெல்லாம் படிச்சிருக்கிறார், நல்ல குடும்பம், ஆனா அவங்க அப்பா அங்க இன்னொரு அம்மாவை வச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அதோட நாங்கள் நிப்பாட்டிட்டோம். அதோட அந்த கல்யாணத்தை நாங்கள் வாபஸ் வாங்கிட்டோம். வெரி குட், கரெக்ட். அதுக்கு என்ன, அந்த பையனுக்கு அப்பா தானே அப்படி இருக்கிறாரு, பையன் நல்ல பையன் தானே, ஒன்ன கட்டி கொடு. இந்த ஒழுங்கீனமான காரியத்துக்கெல்லாம் நம்ம கை கூடாது பாடில்லும். இந்த ஏசபேல் இருக்கிறாள், ஏசபேல்னு ஒரு பேர் பைபிள்ல நம்ம பழைய பாட்டில் படிச்சிருக்கிறோம்ல. ஆகாபு ராஜாவுக்கு மனைவி பேரு ஏசபேல். அவள் இந்த டைப்பு தான். இப்படிப்பட்டவங்களும் நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். பாஸ்டர் ஒரு நல்ல தீர்க்கதரிசனம் சொல்லுவார் நம்ம சபைக்கு, நீங்க இவரை பயன்படுத்துறீங்களா? பயன்படுத்த மாட்டோம். பரிசுத்த வாழ்க்கை உண்டா? உண்மையான தீர்க்கதரிசனம் சொல்லுவாரா? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை தீர்ப்பை குறித்து கண்டித்து சொல்லுவாரா? ஒரு நாள் ஒரு பொம்பளையும் ஆம்பளையும் புருஷனும் பஞ்சாதியும் முழங்கால் பண்ணிட்டாங்க ஒரு ஊழியக்காரர்கிட்ட. நான் பார்த்துட்டே இருந்தேன், இவர் என்ன சொல்ல போறாரு. அவர் கேட்டார் ஒரு கேள்வி, உங்களுக்கு எதுக்காக ஜெபம் பண்ணணும்? எனக்கு பரிசுத்தாவிக்காக ஜெபம் பண்ணணும். நான் அவர் தேவ மனுஷன். தெய்வத்தினு சோத்திரம், தெய்வத்தினு சோத்திரம், தெய்வத்தினு சோத்திரம் இன்னும் என்னைக்கும், என்னை தெய்வத்தினு சோத்திரம் இன்னும் என்னைக்கும். அந்த தேவ மனுஷன் ஒரு மலையாளி. அதனாலதான் இந்த தெய்வத்தின் சோத்திரம் பாட்டு பாடினேன். நான் மலையாளி அல்ல, தமிழன், தூய தமிழன். அப்படி இருக்க அவர் என்ன ஒரே வார்த்தையில் சொன்னார் தெரியுமா? அந்த பொம்பளை பார்த்து சொன்னார், நீ ஒரு புருஷனுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, பரிசுத்தாய் தருவார். அவ ஆட்டி படைக்கிறவள். புருஷனை அம்மியில் அரைச்சி கிண்ணியில் ஆட்டுறவ ஒன்ன போல. அவளுக்கு பரிசுத்தாய் கிடைக்கல, பரிசுத்தாய் இன்னும் கிடைக்காது. புருஷனை நீ ஆட்டி படைக்கிறவளா இருந்தாலும் பரிசுத்தாய் கிடைக்காது. உன்னிட்ட பரிசுத்தாய் இருக்கிறது என்று நீ சொல்லியும் உன் புருஷனை நீ கட்டுப்படுத்தி ஆளுகை செய்கிறவளா இருந்தால் உன்னிட்ட இருக்கிற பரிசுத்தாவி இல்லை. It is not the Holy Spirit, you have got the wrong spirit. That is the truth, that is what Bible says. அதான் உண்மை. இப்ப ஏசபேல் என்ன பண்றா? உங்க கள்ளத்தீர்க்கதரிசி அவ வேலை பார்க்கிற. எந்த பாவம் செஞ்சாலும் ஒண்ணும் இல்லை. யார்தான் பாவம் செய்யல, யார்தான் சினிமா பார்க்கல, யார்தான் வீடு குடிக்கல, யார்தான் சைட் அடிக்கல. அப்படியா? இதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்படி ஒரு பிரசங்கம் வேண்டாம், அப்படி ஒரு ஊழியம் வேண்டாம், அப்படி ஒரு கூட்டமும் வேண்டாம். சமீப காலத்தில் கேள்விப்பட்ட சிஏ முகாம், வாலிபர் முகாம், சிஏ முகாம் நடக்குது. ஆணும் பொண்ணும் பல ஆண்டுகளாக நடந்தது. பிறகு பார்த்தாங்க ஒழுங்கினெல்லாம் நிறைய நடந்து போச்சு சபையில, சாபன சபையில. சாபன சபைன்னா புரியுதில்ல, வேண்டாம். பலர் எனக்கு பிரசங்கம் கேட்பாங்க, அதனால நான் சாபன சபைன்னு நிறுத்திக்கிடுறேன். சொல்றது புரியுதா? ஆணும் பொண்ணும் கூத்தாட ஆரம்பிச்சாங்க. காதல் ஜோடிகள் உருவானார்கள். சபை ஊழியக்காரர்கள் யோசிச்சாங்க, நம்ம தனியா வச்சுக்குவோம். தனியா வச்சா ஒரு பயிலும் போகல, கூட்டமே இல்லாம ஆகி போச்சு. பிறகு பார்த்தாங்க எப்படியும் கூட்டம் சேரணும்னா பொண்ணுகளும் வந்தாதான் கூட்டம் வரணும். இனி ஆணும் பொண்ணும் கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். வேற இடையில வார்த்தையெல்லாம் விட்டா இறக்க கவியா மாறிடும். அது தப்பு. அதனால நான் இந்த பாட்டு யதார்த்தம், என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. இங்க இருந்தாக்க சைட், அங்க இருந்துங்க சைட். ஒரு என்ன ஸ்பார்க்கா, ஸ்பார்க் வருதா? கார்க்கு வரும், கார்க்கு வரும். அதோ அங்க தீர்க்கதரிசனம், அங்க சிறியானவள், தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற சிறியானவள்
பேசித்தனம் பண்ணவும் இப்படிப்பட்ட தவறானவர்களுக்கும் அவ போதிக்கிறாளா? பிறகு அப்படிப்பட்டவர்களுக்கு இடம் கொடுக்கிறா தேர்ச்சிரா சபை. தேர்ச்சிரா சபையை போல நிறைய சபைகள் இன்னைக்கு இருக்குது. நம்ம இடம் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வந்துட்டியா, பரிசுத்தமாவால ஒப்புக்கொடு. ஞானஸ்நானம் பெற வந்திருக்கிறியா, பாவ வாழ்க்கை இருக்கா, பாவத்தை விட்டுட்டியா, ஒழுங்கினத்தை விட்டுட்டியா, ஒழுக்கமா வாழ்றியா, அக்கா புருஷனோட வாழ்க்கை உண்டா, பிறகு நீ உனக்கு ஃப்ரெண்டுக்க பொஞ்சாதிக்க கூட போறதுண்டா, அப்ப நீ கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறண்டா. அப்ப நீ கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறண்டான்னு சொல்லியாச்சு. அதுக்கு மேல பேசுறதுக்கு நீ வேலை கிடையாது. அப்ப நாங்க வேற சபைக்கு போவோம். எங்கேயும் போ ஒன்னை கொண்டுதான் நான் பிழைக்க வந்தேன் நீ நினைச்சியா? அப்படியா? உனக்கு படத்துல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். யூ ஆர் ராங். யூ ஆர் வெரி பேட். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினால் பிழைப்பான். அது தெரிஞ்சுக்கணும். பாஸ்டருக்கு இப்போ பல லட்சம் ரூபாய் தேவைப்பட்டிருக்கும். அவருக்கு பணம் இல்லாததால தான் இப்போ ரொம்ப சோகமா இருக்கிறார் கொஞ்ச நாளா. நோ சார், மை God is able to supply all my needs according to his riches in glory. என்னுடைய தேவைகள் எல்லாம் மகிமையாய் சந்திக்கிற ஒரு தேவனை நான் சேவித்து வருகிறேன். அதுதான் உண்மை. I am a man with lot of burden. எனக்கு நிறைய பொறுப்பு உத்தரவாதம் இருக்கு. So I pray for such things. பொறுப்புகளுக்காக உத்தரவாதங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். அதை பற்றி நினைச்சிட்டு இருப்பேன். ரைட், I won't lack anything as the Lord lives. அதை தெரிஞ்சுக்க. இப்ப நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிடுவோம். நீ திருந்தணும். நீ ஞானஸ்நானம் பெறணும்னா திருந்தணும். சரியில்லாத வாழ்க்கையை விடணும். நீ கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறணும்னா ஒழுங்கு முறைக்கு வரணும். இல்ல நாங்க வேற எங்கேயாவது எங்க போனா போயேன், நீ நல்ல இடம் பார்த்து போ. பிழைக்கலாம், தேசத்துக்கு போகலாம். அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு போனாகோ, நல்ல அழகான பொண்ணு எல்லாம் கிடைச்சதோ, நல்ல கல்யாணம் எல்லாம் நடந்ததோ, ஒல்லியான பொண்ணு, அழகான பொண்ணு, நல்ல வண்டியெல்லாம் ஓட்டுறோம், நல்ல ஸ்டைலான பொண்ணும் அப்படியோ. பிறகு என்ன நடந்தது? கொஞ்ச காலம் கழிச்ச பிறகு என்ன நடந்தது? அப்பால கிட்ட அந்த பாட்டெல்லாம் பாடுகிறதுக்கு நேரம் இல்லை, நான் அவசரம் சொல்ல போறேன். இதுதாங்க நம்ம பிழைச்சிருப்போம். ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். இவர் எனக்கு தெரியும் பாஸ்டர், இது எனக்கு தங்கச்சி, இவளுக்கு நீங்க ஞானஸ்நானம் கொடுங்க. இவ ரசிக்கப்பட்டாளா தெரியலையே. இவ்வளவு இன்னைக்கு தானே நீங்க கூட்டிட்டு வந்துருக்கீங்க. இவன் எந்த ஊருக்காரி? அவ சென்னைப்பட்டது. அங்கேயும் சில சபைக்கெல்லாம் போவா. அதை பற்றி சொல்ல முடியாது. அவளுக்கு சாட்சியை நான் அறியும். அவள் உண்மையில ரசிக்கப்பட்டாளா நான் கொடுக்கலாம். கேட்டீங்களா? அவசரப்படாதுங்க, பார்ப்போம். மத்தியானத்துக்கு மேல செய்தி வருது. கூட்டிட்டு வந்தவளும் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொன்னாலும் சினிமா பார்க்குறாளுவா ரெண்டு பேரும். இது என்னங்க கொடுமை? ஒரு நாள் ஒரு வாலிப பொண்ணை ஒரு தெருவில் இருந்து அனுப்பிட்டே இருந்தாங்க. மதமாற்ற தடுப்பு சட்டம் இருந்த வேலையில். எனக்கு அந்த குடும்பத்தையே நல்லா தெரியும். அந்த பொண்ணு வந்து ரெண்டு பணம் கூட ஞானஸ்நானம் கொடுங்கன்னு என்கிட்ட கேட்டுது. உனக்கு தரலாம், அவனுக்கு தரலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அதை யார் அனுப்புனா தெரியுமா? RSS காரங்க ஏற்பாடு பண்ணி அனுப்புனாங்க. என்ன கூட்டுற மாட்டேன். என்னுடைய தேவன் என்னோடு இருக்கிறார். நான் தரலான்னு சொல்லி கொடுக்கவே இல்லை. கொடுத்துருப்பேன்னு வச்சுக்க சரியா மாட்டியிருப்பேன். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஒழுங்கில்லாதவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். ஆண்டவர் இயேசு தேவகுமாரன் ஞானஸ்நானம் பெற யோவான் இடத்துல இருந்தார். அவர் முடியாதுன்னு சொன்னார். உம்மிடத்துல நான் வாங்க, நீர் இடத்துல இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லாம் நீதியை நிறைவேற்றி ஏற்றுறாரு. நீங்க பாவத்தை விட்டீங்களா? பாவ வாழ்க்கை விட்டுட்டீங்களா? பிசாசு கடத்தையெல்லாம் விட்டாச்சா? நீங்க ஆண்டவருக்காக வைராக்கியம் வாழ்வு ஒப்பு கொடுக்குறீங்களா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்நானம் தர்றேன். எனக்கு உறுதிமொழின்னு ஒன்று இருக்கு. நீங்க தெளிவா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கீங்களா? உண்மையில இயேசு ரட்சகரை ஏற்றுட்டீங்களா? பாவத்தை வெறுத்துட்டீங்களா? தில்லுங்கள் எல்லாம் விட்டாச்சா? விக்கிர வணக்கம் சூடம் சாப்பிட்றேன் எல்லாம் விட்டாச்சா? இயேசுக்காக ஜீவிப்பே உறுதியா இருக்கிறீங்களா? ஞானஸ்நானம் தர்றேன். நான் கொஞ்சம் உனக்கு ஞானஸ்நானம் தர முடியாது. நீ கொஞ்சம் ஸ்டெடியாகும். நீ தெளிவில்லை, உனக்கு தெளிவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல பாருங்க. இந்த சிறியானவள் கள்ள தீர்க்கதரிசியானவள் பேசுறதுக்கு அங்க இடம் கொடுக்குறாங்க. நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். எப்படின்னா பேதுரு அப்போஸ்தலர் பேசலாம், அவருக்கு இடம் கொடுக்குறோம். அந்த அப்போஸ்தலர் 2:29 எழுதி பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 2:29 எடுத்து பாருங்க. இங்க என்ன எழுதிருக்கு? படிச்சாச்சா? படிச்சு பார்த்தாச்சா? கமான் ரீட் தி போர்ஷன். எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. அங்க என்ன எழுதி தெரியுமா?
சகோதரரே, நான் உங்களுடனே தைரியமாக பேசுகிறதுக்கு இடம் கொடுங்கள். சரியா? தாவீதை பற்றி பேசுகிறார். அப்ப முன்னால வாழ்ந்த பரிசுத்தவான்கள் ஆண்டவரை பின்பற்றதை பற்றி இங்கே பேசுகிறார் பேதுரு. நான் உங்களுடனே பேசுறது தைரியமா பேசுறதுக்கு இடம் கொடுங்க. அவங்க மரமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான், அவனுடைய கல்லறை நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது, அப்படி நிறைய விஷயம் சொல்லிட்டே போறாரு. ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் நம்மிடத்தில் பேசுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். சும்மா கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போறவன், திருடன், ஒழுங்கில்லாதவன், சினிமா பார்க்குறவன், ஐயோ ஒழுங்கில்லாதவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். பாஸ்டர் இவர் ஒரு நல்ல ஆள் இருக்கட்டும், நான் அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டுக்கிறேன், அவருக்கு சாட்சி என்னான்னு கேட்டுக்கிறேன், அவருக்காக கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு நான் அவரை கூப்பிடுவேன். ஏன்னா ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் எனக்கு தபால் அனுப்பியிருந்தார், என்ன கூப்பிடுங்க, நீங்க என்ன கூப்பிட்டு பயன்படுத்துங்க. நான் என்ன செஞ்சு தெரியுமா, சிம்பிளா ஒரு ஜோம் பண்ணேன். ஆண்டவரே இந்த ஊழியக்காரரை கூப்பிடலாமா, நீங்க எனக்கு சொல்லுவோம். கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு அனுமதி வரல, உண்மையை சொல்றேன், அதனால அவரை நான் கூப்பிடல. அதான் உண்மை. பாஸ்டர் ஒவ்வொரு சபைக்கு எத்தனை யாரையோ கூப்பிடுறாங்களே, எப்படி பாட்டு ஊழியக்காரர்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க. அவனை பத்தி உனக்கு என்னதான் தெரியுமா, அவன் வாழ்க்கை என்னன்னு தெரியுமா, அவன் சாக்கடையில மூழ்கி எழுங்கின பையன், அவன் மோரி வாய்க்கால குடியிருக்கிற பையன், அவனை பத்தி உனக்கு தெரியாது. நம்ம ஜோம் பண்ற இடையில ஆண்டவர் சொல்லுவார், அவன் சரியில்லை, அவன் ஒரு சைக்கோ பயெல்லாம் அவன் ஊழியக்காரன் ஆகிட்டு இருக்கிறான். சைக்கோ இன்னும் பேய் போகல, இன்னும் பேய் இருக்குது. பேய் போய் ஊழியக்காரனா ரைட்டு, பேய் இருக்கிறவன் எல்லாம் ஊழியக்காரனா, அவனை எல்லாம் நம்ம பயன்படுத்த முடியுமா? நமக்குள்ள பரிசுத்தாவியன் இருக்கிறாரப்பா, ஜோம் பண்ற வேலையில ஆண்டவர் சொல்லுவாரு, அவனுக்குள்ள பேய் இருக்கு, இவன் கள்ள போறவன், கள்ளத்துக்கு தரிசி. அகஸ்டின் ஜோசப்ப விடையா பெரிய ஊழியக்காரன் கள்ளத்துக்கு தரிசி வந்துட்டான். ஐயோ அண்ட சராசரங்களை ஏமாத்தி எல்லாரையும் ஏமாத்தி அப்ப விட்டுட்டு நடந்தான். ஆண்டவரிடத்துல கேட்டவன ஆண்டவர் சொன்னார், பாத்தியா அவன் ஒரு கள்ளத்துக்கு தரிசி, கள்ள போறவன் கண்டுபிடிச்சிட்டோல, கண்டுபிடிச்ச பிறதானே அவன் வர கட்டுனான். அப்பா அப்படிப்பட்டவங்களை இடம் கொடுக்க முடியாது. ரோட்ல போறவனுக்கு இடம் கொடுக்க முடியுமா? ஜாமக்காரன் இருக்கிறானே அவனுக்கு இடம் கொடுக்க முடியாது. அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி, அவன் அந்தி கிறிஸ்துவின் ஆவிய உடையவன், அவனுடைய பரிசுத்தாவியவன் இல்லை. நேரத்தைக்கு ஒரு ஊழியக்காரர் எனக்கு போன் பண்ணி கேட்கிறாரு, திருநெல்வேலியில அந்த ஏஜி சபையில் உள்ள அந்த பாஸ்டர் விவாகரத்து பண்ணிட்டாராம. யாரு அந்த பாஸ்டர்? இல்லையே, ஜாமக்காரன் எழுதியிருக்கிறாரு. நான் அவர்கிட்ட பேசியிருப்பேன், அவர் ஜாமக்காரன் மொட்டையிட்டாருன்னு சொல்லியிருப்பேன். அவர்கிட்ட அந்த வார்த்தை நான் உயிரிக்கக்கூடாது. ஜாமக்காரனுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, முடிய நல்லா வெட்ட தெரியாத ஒரு முடிவை திருச்சிறவர்கிட்ட கூட்டிட்டு போய் நிறையா படி வெட்டி விடணும். ஜாமக்காரன் ஒருத்தருக்கால சேலத்தில் அந்த ஆளை நான் பயந்துட்டு ஒன்றும் இல்லை, அந்த ஆளை நான் ஏற்கனவே சந்திச்சிருக்கிறேன். பிசாசு நாவியுடையவன், தேவாவியுடையவன் அல்ல. நம்ம அவனுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். கும்பகோணத்தில் பெரிய சபையில கூப்பிட்டு பயன்படுத்தினாங்க, நீங்க எப்படி பேசுறீங்க? He doesn't have the Holy Spirit, he has got a wrong spirit. அப்படிப்பட்டவரை நம்ம பயன்படுத்த முடியாது, இடம் கொடுக்க மாட்டோம். We won't spare our time, we won't give our church. நாங்க உங்க சபைக்கு வந்து சில காரியங்களை எங்க ஊழியத்தை பற்றி எல்லாம் சொல்லணும், நீங்க இடம் கொடுக்குறீங்களா? நாங்க ஒரு நாள் வரட்டுமா? ஜோம் பண்ணி சொல்றேன், நாங்க கிதியோன் இயக்கத்திலிருந்து வர போறோம். கிதியோன் இயக்கமா? அப்படியா, கிதியோன் இயக்கமா? கிதியோன் நீ என்னெல்லாம் பேசிட்டு போன சபையை விட்டு? உனக்கு அண்ணன் என்னெல்லாம் பேசினா, உன் கொப்பா என்னெல்லாம் பேசிட்டு போறான்? கிதியோன் இயக்கமா? உங்க வம்சாவளியா? என்ன இயக்கம்? கிதியோன் இயக்கமா? ஒரு வேலையும் காணல. இப்ப கிதியோன் இயக்கத்தில் நாங்க எல்லாம் பெரிய பிரமுகர்கள். நாரி போச்சு என்னைக்கு அந்த வரவேற்பு அன்னைக்கு பார்த்து கிராமத்தில் உள்ள ஊழியக்காரெல்லாம் என்ன பேச்சு பேசுறான், என்ன யாருன்னு தெரியாம பேசுறான். இதுதான் இருக்கானே கிதியோன் இயக்கத்தில் இருந்தவன், நம்ம சபைக்கெல்லாம் வந்து பிரசங்க எல்லாம் பண்ணானே, இவன் இப்ப எப்படி பண்ண கட்டி கொடுத்துருக்கான் பாரு. பாரு, மாதா வந்திருக்கு, சாமியார் வந்திருக்கிறாரு, மாதாவும் சூசையார் வச்சு போட்டோ பிடிச்சிருக்கு, பார்த்தியா? இனி இவன் வரட்டு நம்ம சபைக்கு. ஏசினது என்ன பேச்சு பேசுனாங்க, நான் கேட்டுட்டு பாவம் போல முன்ன பின்ன தெரியாத ஆள போல இருந்து தப்பிட்டு வந்துட்டு பேசட்டும், நாங்கள் இடம் கொடுப்போம். பரிசுத்தவான்கள் சபைக்கு வரட்டும், தேவ மனிதர்கள் வரட்டும், டாக்டர் செந்தில்குமார் வரட்டும், அவரை பேச விடுவேன். எல்லாரும் பேச விட மாட்டேன், எல்லாரும் மேடையில யாரும் விட மாட்டேன். கீழே அங்க உட்காரு, நீ எல்லாம் பேசக்கூடாது, இங்க வேலை இங்கெல்லாம் நீ பேசுற உனக்கு ஸ்டாண்டர்ட் கிடையாது, நீ தெரியலாத ஆளு, பேச விட மாட்டேன். ஆமா, பேதுரு அப்போஸ்தலன் போல
ஆண்டவருக்கா வைராக்கியம். அவர் படிக்காத வரானான்னு கொஞ்சம் டாக்டர் செந்தில்குமார் ME PhD, அவர் படிக்காதவர், அவர் வெளிப்பாடு உள்ளவர், தெய்வீக வெளிப்பாடு உள்ளவர். ஆமாம், அந்த ராப்சர் ரகசிய வருகை பெற்று வெளிப்பாடு பெற்றிருக்கிறார். ரகசிய வருகை இல்லைன்னு ஒரு ஊழியக்காரன் சொன்னான்னு வச்சுக்க, அவரை மேடையில் விட மாட்டோம், அவரை வீடை பார்த்து போச்சல். அவரு என்ன எங்க பிரசங்கம்? நம்ம ஆண்டவர் இயேசுவின் வருகையை விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் வரப்போகிறார், அவருடைய வருகையை நாள் மிக சந்திப்போம். அதுதான் உண்மை. பேதுரு அப்போஸ்தலன் தாராளமாக பேசட்டும், நம்ம இடம் கொடுப்போம். அல்லேலூயா. நீங்க கூட்டிட்டு பாஸ்டர், நாங்க கூட்டிட்டு போனா கூட அவர் இடம் கொடுக்க மாட்டார். நோ, அவன் சரியான ஆளா, ஸ்டாண்டர்டான ஆளா, அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறான், முதல்ல அவன் யாரு, அவன் எந்த ஊருக்காரன், அவனுக்கு அப்பா ரசிக்கப்பட்டிருக்காரா, அவங்க குடும்பம் ரசிக்கப்பட்டிருக்கா, ஆண்டவருக்குள்ள அவங்க கர்த்தருக்கு பயந்து வாழ்றாங்களா? ரைட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு அப்பா அங்கே தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிறாரு, அவனுக்கு அம்மா அங்கே இன்னொருத்தனோடு வாழ்ந்துட்டு இருக்கிறா. இவன் எல்லாம் நம்ம இடத்துல கிடையாது, இடம் கொடுக்க மாட்டோம். பிறகு பவுல் அப்போஸ்தலன் கடைசியா பேசி பேசி என்ன சொல்லிடுறாருன்னா, இப்ப பேதுரு அப்போஸ்தலன் அப்படி சொல்லிட்டார், நான் தாராளமா பேசி இடம் கொடுக்க. பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாருன்னா, எபேசியர் 4:27 சொல்றாரு, பிசாசு இடம் கூடாதுங்க. பிசாசு இடம் கொடுக்காது. நீ பிசாசு இடம் கொடுத்திருக்கிற சில நேரத்தில் நம்ம குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில பிசாசு இடம் கொடுத்துடக்கூடாது. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லித்தாரு. அவன் யார் தெரியுமா? பேதுரு அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார் நிருபத்தில், எவரை விழுங்கலாவோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறது சிங்கத்தை போல நடந்துட்டு இருக்கிறான். உனக்கு தெரியாது, சாத்தான் கண்ணி வச்சிருக்கிறான். உனக்கு சாத்தானுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. இது சாத்தானுக்கு அவதாரம், இது சாத்தானுக்கு ஏஜென்ட். சாத்தான் இவன் வழியா வேலை செய்கிறான், சாத்தான் இவன் வழியா வேலை செய்கிறான். உஷார் உஷார். அல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடுத்துறாதுங்க. Let us not give room for the devil to work in our life. இந்த விஷயத்துல நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இது ஆண்டவரிடத்தில் வருதா, இது சாத்தானுக்கு வேலையா? இவன் எதுக்கு வந்தான்? இவன் நம்ம வீட்டில் திருடிட்டு போறக்கு வந்தான். இவன் நம்ம ஆத்துமாக்களை திருட வந்தான். நான் ஒரு நாள் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், CA நடந்துட்டு இருக்க ஒருத்தன் வந்தான், ஆந்த்ரோஸ்னு ஒருத்தன் வந்தான். ஆந்த்ரோஸ் பிளாஸ்டிக் வித்தப்ப அவன் ஒருத்தனை கொண்டு போயிட்டான், உள்ள கொண்டு போயிட்டான். ஒரு துஷ்டனா வாழ்ந்தவன் ரசிக்கப்பட்டு ஆண்டவர் பிள்ளையாகி அவன் சபையில ஆராய்ச்சி வந்தான். இவன் பக்கத்தில் உள்ளவன கண்டுபிட்டான், நீ இப்போ சபை ஒழுங்கா வருது. ஆமான். அவனை பரிசுத்தாவி இல்லாத ஒரு கூட்டத்தில் கொண்டு இறக்கி அவனை வீணடிச்சு நாரடிச்சு அவன் ஆண்டவர்கிட்டே போயிட்டான். அந்த இரத்தப்படிய தேவன் அந்த பிளாஸ்திரி ஆண்டவர்கிட்ட கேட்பான். அவன் பொல்லாத ஆள், அவன் ஒரு பிசாசுக ஏஜென்ட். பிசாசுக்கு இடம் கொடுக்கிறாரு, பிசாசுக ஏஜென்ட் இடம் கொடுக்கிறாரு. பைபிள் வாங்கிட்டு வந்திருக்கிறான் சீர்காழியிலிருந்து ஜான் பீட்டர். சிஸ்டர், உங்க பாப்பா, இது உங்க பாப்பாவா? ஆமா. அவ என்ன படிக்கிறா? அது +2 நல்ல மார்க் எடுத்து படிச்சிருக்கிறா. இப்ப டீச்சர் ட்ரைனிங் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். என் தம்பியும் நாங்க தரங்கம்பாடியில வாங்கி தரலான்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு வாங்கி தரேன், நீங்க பாப்பாவையும் 40,000 ரூபாயையும் என்கிட்ட கொடுங்க, நாம வாங்கி தரோம். பிசாசு கடன் கொடுத்துறாத, நாரி போயிடாத, செத்து போயிடாத. அந்த சகோதரியை உத்தியுள்ள சகோதரி நமக்கு ஒரு போன் பண்ணிட்டாங்க, பாஸ்டர் இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் டீ குடிக்க, அவரு அப்படியா எங்க பாஸ்டர்கிட்ட கேட்டு ஜோம் பண்ணி தான் செயல்படுவேன்னு சொல்லுங்க. அவன் அன்னோட போன பையன். அவன் பைபிளை விற்க வந்தான், 40,000 ரூபாயும் பாப்பாயும் கூட்டிட்டு போவான். நல்ல கதை. பிசாசு கடன் கொடுத்துறாரு. பிசாசு கோர பல்லும் அண்டி கண்ணும் ஆந்த கண்ணும் வச்சுட்டு வருவான்னு நினைக்காத. ஆண் இடத்துல பெண் வடிவத்திலும் பெண்ணிடத்துல ஆண் வடிவத்திலும் வருவான். பாப்பா உனக்கு தெரியல கழுத பெண்ண வயல, உனக்கு புரியல. நான் எத்தனை கேஸ பார்த்துட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கிற, உனக்கு தெரியாது. பைபிள் காலேஜில் நான் சந்தித்ததெல்லாம் கேளு. சிஸ்டர் பத்மா மேரியார்கிட்ட கேளு, இல்லை பவுலி செபஸ்டின் தேவ மனுஷன் மனைவி விக்டோரியாட்ட கேளு. பணக்கார விட்டு பொண்ணுவேன், அழகான பொண்ணுவேன், அவ்வளோ படித்த பொண்ணு. பிரதர் பிரைசலாட். ஒரு பொண்ணுக்கு ஒரு நாள் பிரைசலாட் சொன்னான்னு கேளு. புதன்கிழமை வருவாகோ, நீ கேட்டுட்டு என்னோட பேச போறது. அண்ணன் அன்னை பிரைசலாட் அண்ணே. சாக்கடையில் விழுந்து நாசமா போறதுக்கு நேரம் உனக்கு. இந்த மாதிரி சொல்ற கேளு. பிசாசு இடம் கொடுக்கிறாங்க தம்பி. பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு கடும் சேவை செய்வோம். அல்லேலூயா. நீ வாழ்க்கையில என்னென்ன இடங்களை எல்லாம் தாண்டி வர வேண்டி இருக்கும் உனக்கு தெரியாது. உனக்கு வயசும் வரம்பும் அல்ல விஷயம்.
சாத்தான் ஏஜென்ட்ஸ் வச்சிருக்கிறான். Don't give the devil a way to defeat you. உன்னை தோற்கடிக்கிறதுக்கு இடம் கொடுத்துறாத. Be alert. நான் கொஞ்சம் உஷாரா இல்லைன்னு வச்சிருந்துக்க. பைபிள் ஸ்டடியில் சொன்னதை இப்போ உனக்கு சொல்றேன். என்ன சாத்தான் மொட்டை அடிச்சு என்ன மிளகா அரைச்சி தற்கொலை பண்ண வச்சிருந்திருப்பான். Spirit of the Lord was in me. Spirit of the Lord is in me. கர்த்தருடைய ஆவியான என்னோடு இருந்தார், என்னோடு இருக்கிறார். இது சாத்தானுடைய ஏஜென்ட். She is an agent of the devil. God said, sir, that is why I was saved. I am saved. பாதுகாப்பா இருக்கிறேன். Hallelujah. Satan's agents are roaming here and there. இங்கு அங்கு சுத்திட்டு வர்றாங்க சாத்தானுடைய ஏஜென்ட்ஸ். Let us be alert. Hallelujah. உஷார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இடம் கொடுக்காதுங்க. சாத்தானுக்கு இடம் கொடுத்துறாரு. உங்க வீட்டுக்கு யார் வந்தா, யார் போனா, யார் பேசுனா, யார் பழகுறா, கல்யாணம் பண்ணதெல்லாம் சந்தோஷம்தான், புள்ள பத்ததெல்லாம் சந்தோஷம்தான். சாத்தான் செத்து போகல. சாத்தான் வாலிபனையும் தான் ஏமாத்துறான், கல்யாணம் பண்ணவனையும் தான் ஏமாத்துறான். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் எனக்கு ஒரு விஷயத்தை நினைப்புட்டார். ஒரு 3-4 பிள்ளை பெற்றவன் ஒரு வாலிப பிள்ளை, அவளுக்கு ஆதரவு கிடையாது. ஒரு வாலிப பிள்ளையே வழி பண்ணுகிறான், சுத்தி வளைக்கிறான். விசுவாசிகள் பார்த்து எனக்கு போன் பண்ணிட்டான். பாஸ்டர், நீங்க உஷாரா இல்லைன்னா நாங்க உஷாராயிருவோம், நீங்க உஷாராகன்னா நான் உஷாராகிறேன். ஆண்டவர் காப்பாத்திட்டாரப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பரிசுத்தமா வாழணும்னு விரும்புறீங்களா? பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள விரும்புறீங்களா? சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறாரு, பண ஆசைக்கு இடம் கொடுக்கிறாரு. அங்க பணம் இருக்குதான், தென்கொரியாவில் பணம் இருக்குதான். சிஸ்டர் பத்மா வேலையாரோட தங்கச்சி என்கிட்ட சொன்னாங்க, இங்க பாரு, நீ தென்கொரியாவுக்கு போனா பெரிய பணக்காரன் ஆகலாம். ஆண்டவர் சன்னிதானம் சொல்லுங்க. தென்கொரியாவில் உள்ள பொண்ணுகள்லாம் அவ்வளவு சூப்பர் ஸ்டாரா இருப்பாளுங்க, சினி ஸ்டாரை தாண்டி இருப்பாளுங்க. இங்க உள்ள இந்தியாவினா போனா விடமாட்டாளுங்க. பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுகளும் உனக்கு சும்மா கட்டி கொடுத்துருவாளுங்க. என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? நான் கூட்டிட்டு வரேன் ஒரு நாள், அவங்கள வச்சே உனக்கு சொல்ல வைக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்க? நமக்கு வேண்டாம்ப்பா, பணமும் வேண்டாம், பெண்ணும் வேண்டாம், பொருள் வேண்டாம், ஏசு போதுமே. ஹல்லேலூயா. பண ஆசை எல்லாத்தையும் இன்னைக்கு வேற இருக்குது. சாது ஸ்ரீவன் அரபு தேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிடாரு. ஊழியெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இனி கூப்பிடுவாங்களான்னு கேட்டோம். இன்னும் உங்களை கூப்பிடுவாங்கல்ல, நல்ல சான்ஸ் இல்லைன்னு. ஒருத்தர் கூட்டிட்டு போனாரா கம்ப்யூட்டர் லேப்டாப் கம்பெனிக்கு. இதே எடுங்க சாது, அதை எடுங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் வீட்டுக்கு போனோம், ஊருக்கு போனோம், ஊழியத்துக்கு வந்துட்டு. அவர் அங்கே பரிசம் பண்ணிட்டு இருந்தாரோ. திடீர்னு அவர் சொன்னாரோ, இங்க வெளிநாட்டுல இருந்து எல்லாம் யாரெல்லாம் வந்திருக்கீங்க? நிறைய பேர் கையை தூக்குறாங்களா? குடும்பமா வந்திருக்கிறவங்க யாரெல்லாம்? கொஞ்சம் பேர். குடும்பமா வராதவங்க, நீங்க பாவம் செஞ்சீங்க, நீங்க பண்ணது தப்புன்னு கண்டிச்சாரா. அதனால இனி என்ன கூப்பிட மாட்டேன். வெரி குட். நான் அவரை பாராட்டு தெரிவிச்சு சந்தோஷப்படுத்தி அனுப்பினேன். சந்தோஷப்படுத்தி கையை குலுக்கி கைக்குள்ள காணிக்கை கொடுத்து, ரொம்ப தேங்க்ஸ் சாது, இன்னும் நீங்க வரணும், இந்த வருஷம் வரணும்னு சொல்ல வரேன்னு சொன்னாரு. அவருக்கு இப்போ உடம்பு சரியில்லைப்பா, தேவ மனுஷன் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப சாத்தான் எப்படி இருக்கிறான்? எவனை விழுங்க சாசு கூட கொடுத்துறாங்க பிள்ளைங்களா. ஏய் தம்பி, அங்க பணம் கிடக்குது. இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் சண்டை நடந்தவர்களுக்கு முன்ன ஒரு யுத்த நேரத்தில் என்ன நடந்து தெரியுமா? டிரான்சிஸ்டர் போட்டாங்க. யாரு? இஸ்ரேல் நாட்டில் ஹெலிகாப்டர்ல டிரான்சிஸ்டர் போட்டாங்க. அதை ஆன் பண்ண உடனே வெடிக்கும், உடனே சாவான். டிரான்சிஸ்டர் வேணுமா? டிவி வேணுமா? லேப்டாப் வேணுமா? ஒரு கட்டி பணம் கிடக்குது, எடுப்போமா? அங்க கிடக்கு, எடுப்போமா? பணம் எல்லாத்துக்கும் உதவும் இல்லையா? ஆமாங்க, உதவும். லோகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், போதும் இயேசு எனக்கு. பாஸ்டர்ட்ட காணிக்கன் கொண்டு கொடுத்தா வாங்காமலா இருப்பாரு. இது நேர்மையா சம்பாதித்து ஆண்டவர்களுக்கு கொடுத்தா வாங்கிவிடுவோம். நாய் வித்த பணம், அங்க வேசித்து தனத்தில் அவங்க சம்பாதிச்ச பணம். வெளிநாட்டுல இருந்து ஒரு அம்மா வந்திருந்தாப்புல, என்ன இன்னொரு அம்மா கூட்டிட்டு வந்தாப்புல. கத்திர சோதராயா, கத்திர சோதரம். இவங்க வெளிநாட்டுல வந்துருக்குறாங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க. நான் அவங்களோட தூசி வாங்கல, திரும்ப வாங்கல. பரவாயில்ல, இன்னொரு தடவை வந்தாங்க. நான் சிம்பிள் ஒரு கொஸ்டின் கேட்டேன், நீங்க ஆண்டவர் கண்டு பரிசுத்தமா பக்தியா வாழ்ந்தீங்களான்னு கேட்டோம். அவங்க பதிலே சொல்லாம போயிட்டு ஒரு 2 வாரத்துல மண்ணெண்ணெய் பார்த்து கரசின் பார்த்து எடுத்தாங்க, மண்ணெண்ணெயில குளிச்சுட்டாங்க. நான் கேட்டதுனால இல்லை, அவங்களுக்கு சமாதானம் இல்லை, அவங்க பாவத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க, அவங்க செத்து போயிட்டாங்க, அவங்க நிறைவேற்றி போயிட்டாங்க. நம்ம போனா நம்ம பரவத்து போறோம், வழியை பார்த்துருவோம். ஏசு போதுமே. ஹல்லேலூயா. சாசு கடன் கொடுத்துறாங்க பிள்ளைங்களா. அவங்க பெரிய படிப்பு இருக்குதான், அவங்க பெரிய உத்தியோகம் இருக்குதான், எல்லாம் சந்தோஷம் தான்.
எனக்கு எல்லாம் கேட்க கேட்க சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஏன் தெரியுமா? அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. உனக்கு பணம் ஏதாவது தேவைப்படுமா? பணம் ஏதாவது வேணுமா? அப்படியா? நாங்கள் கொஞ்சம் பணம் வச்சிருக்கிறோம், உங்களுக்கு தரலான்னு நினைக்கிறோம். நான் இப்படி கேட்டெல்லாம் வாங்கல, எனக்கு கேட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. இயேசுராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோ, வேகம் சென்றிடுவோ, ஓசன்னா ஜெயமே. ஹல்லேலூயா. எனக்கு ஆத்மாவில் ஜீவன் தந்து என்னை தைரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எனக்கு ஆத்மாவில் ஜீவன் இருக்கு, அது எனக்கு போதும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நான் புதிதாக்கப்படும் இந்த நேரம் இது. ஹல்லேலூயா. நிறைய பணம் இருக்கு. பாஸ்டர் இப்ப நல்ல பெரிய ஆள் ஆகிட்டார். நம்ம பாஸ்டர் வெயிட் போட்டுட்டாரு, இப்ப கொஞ்சம் ஹைட் வச்சிருக்கிறார். அங்க ஷூ ஹை ஹீல்ஸ். ஹல்லேலூயா. இப்ப தையெல்லாம் கட்டுறாரு. கொஞ்ச நாள் சஃபாரியில வந்துட்டார் பாஸ்டர். ஹல்லேலூயா. இயேசு போதுமே. ஹல்லேலூயா. இப்படிதான் இருப்பீங்களா? நம்ம ஓட்டம் வேகமா முடியணும். ஹல்லேலூயா. போமா, பரலோக பிரயாணத்தை தொடர்ந்துருவோமா? இடம் கொடுத்துருவோமா? பேய்க்கு இடம் கொடுக்குறீங்களா தம்பி? நீ பேய்க்கு இடம் கொடுக்குறியா? எப்படி உனக்கு கதை? எப்படி? ஒரு வாலிப பிள்ளை கல்யாணத்துக்கு முன்னால என்கிட்ட கேட்டா, இந்த ஆராதனைக்கு வந்திருந்தாங்க, பாஸ்டர், ஐ எம் கெட்டிங் லாட் ஆஃப் சான்சஸ் டு கோ அப்ராட், ஐ கேன் earn lakhs and lakhs. Till your marriage you should not go outside. கல்யாணம் வரையிலும் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது. அவளுடைய பெற்றோர் ரட்சிக்கப்படாதவங்க. அவ கீழ்ப்படிந்தாள். அவளை தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டே வருகிறார். அழகான பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல படிப்பை கொடுத்திருக்கிறார், நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார், சாட்சியாக வாழ்கிறாள். ஹல்லேலூயா. அதுதான் வேணும், அதுதான் ஆண்டவருக்கும் வேணும். இயேசு போதுமே. ஆமென். It is time. God bless you all.